कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति पराङ्गतिम् यप्पिभं सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पतीमुखराजासिं मशकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम् अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घसिन्धो सलिलं सलीलं यशोकवग्निं जनकात्मजायाः आधाय तेनैव ददा कलङ्कां नमामि प्रञ्जलयाञ्जनेयम् आञ्जनेयमदिपाटलालनं काञ्चनात्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्तनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवादि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मनाः तदुपगतसमाससन्धियोगं सदुवरोत्पन्नदार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशविरशनिशामयध्वं श्रीराघवं दशरात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्दतलायदाक्षं रामं निशाचरविनाशरकं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकवासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वासयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिबप्परं व्याख्यान्तं भरदादिपरिवृतं रामं भजे श्यामलम् हरे कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் அமைதியா உட்காருங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் உபன்யாசம் இருக்கும் அரை மணி நேரம் மட்டும் அமைதியா உட்காருங்க இன்னைக்கு ஸ்ரீராமநவமி மிகவும் மங்களகரமான ஒரு திருநாள் பகவான் ராமச்சந்திரனுடைய அவதார திருநாள் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார் யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றார் எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைதோ அப்ப நான் என்ன பண்றேன் இந்த உலகத்துல நானே இறங்கி வந்து என்ன பண்றேன் தர்மத்தை ஸ்தாபனை பண்றேன் அப்படின்னு சொல்றேன் சோ பகவானே இறங்கி வந்து ஒரு காரியத்தை பண்றார் அப்படின்னா அந்த காரியம் எவ்வளவு முக்கியமானதா இருக்கும் அந்த தர்மத்துக்கு பகவான் எவ்வளவு பிராதானியம் கொடுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சோ அப்படி அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்றதுக்காக பகவான் வரார் அந்த சாஸ்திரங்கள் நமக்கு தர்மம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல சொல்லி கொடுக்குது ஏன்னா தர்மத்தை தெரிஞ்சுக்காம பகவானை புரிஞ்சுக்க முடியாது பகவான் ஏன் வந்தாரு புரிஞ்சுக்க முடியாது பகவான் ஏதோ இந்த உலகத்துக்கு ஒரு டூருக்கு வந்த மாதிரி வரல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருக்கு கேட்கிறான் அர்ஜுனன் கிட்ட வந்து கிருஷ்ணர் சொல்றார் ஹே அர்ஜுனா இந்த பகவத்கீதையோட ஞானத்தை நான் சூரிய பகவானுக்கு சொல்லி கொடுத்தேன் இவம் விவஸ்வத யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் அப்படின்னு சொல்றான் அர்ஜுனா இந்த பகவத்கீதை அப்படின்னு ஞானத்தை நான் விவஸ்வான் சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்றான் குழந்தைங்க இருந்தா கீழே கூட்டிட்டு போயிருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை குழந்தைங்க இருந்தா கீழே கூட்டிட்டு போய் விளையாட வைக்கலாம் ஏன்னா சின்ன குழந்தைங்க அமைதியா இருக்கிறது கஷ்டம் தான் இந்த சூழ்நிலையில கீழே கூட்டிட்டு போய் விளையாட வைக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை கீழேயும் உங்களுக்கு டிவி ஃபெசிலிட்டி இருக்கு அங்கேயும் நீங்க பார்க்கலாம் லைவ் ஃபெசிலிட்டி இருக்கு சோ அப்ப அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்லும் போது அப்ப அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான் கிருஷ்ணா நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் பிறந்தோம் ஒரே சமயத்துல தான் பிறந்தோம் நீ என்னமோ சூரிய பகவானுக்கு சொல்றேன்டா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொல்றார் கிருஷ்ணர் பூனிமே வெதிதானி ஜன்மானி தவசா அர்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப அப்படின்னு சொல்லி சொல்றான் அர்ஜுனா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஒரு பிறகு தான் பிறந்திருக்கோமா என்ன கிடையாது பகூனிமே வெதிதானி அப்படின்னு சொல்லி சொல்றார் எத்தனையோ பிறகுகள் பிறந்திருக்கோம் இல்லையா அர்ஜுனன் கிருஷ்ணன் மட்டும் கிடையாது நாம் எல்லாரும் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் இல்லையா அப்ப கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சொல்றார் நாம் ரெண்டு பேரும் எத்தனையோ ஜென்மம் எடுத்துக்கொண்ட அர்ஜுனான்னு சொல்லி சொல்றார் அப்படியா
நாம 2 பேரும் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படின்னா நான் என்ன ஆத்மா, நீ என்ன பரமாத்மா இல்லையா? அதுக்கு என்ன உனக்கு பேர் வேற, பரமாத்மான்னு உனக்கு ஒரு பேரு, எனக்கு ஒரு ஆத்மான்னு பேரு. 2 பேரும் என்ன பண்ணிருக்கோம்? எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கோம். அப்படின்றப்போ உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, பகூனிமே வெதீதானி ஜென்மானி தவசா அர்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நட்பம் வேத பரந்தப. ஆனா அந்த எல்லா ஜென்மும் எனக்கு ஞாபகம் இருக்கும், உனக்கு நேத்து நடந்தது எதுவும் ஞாபகம் இருக்காது. நேத்து மத்தியானம் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு மறந்து போயிட்டோம் இல்லையா? சோ பகவான் சொல்றார், எனக்கு நீ எத்தனை ஜென்மம் எடுத்திருக்க, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க போற, நான் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கேன், இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க போறேன். நான் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவாத்மாக்களும் எத்தனை பிறவி எடுக்க போகுது, எத்தனை பிறவி எடுத்திருக்காங்க, இன்னும் வரக்கூடிய கல்பங்கள்ல என்னெல்லாம் தோற்றமா வர போறாங்க, எல்லா விதமான ஞானமும் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. இதாண்டா வித்தியாசம் சொல்லி சொல்றாரு. அதனால பகவான் நம்மை போல பிறப்பது கிடையாது. அஜோபிசன் நவ்வே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதின் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயான்னு சொல்லி சொல்ற. அப்ப அர்ஜுனன் கிருஷ்ணன் கேட்கிறான், சரி கிருஷ்ணா நீ பிறக்கிற தோன்றீங்க, எதற்காக பிறக்கிற? நாங்கெல்லாம் என்ன பண்றோம்? கர்மத்தை துளைப்பதற்காக பிறக்கிறோம். எங்களுக்கு போன பிறகு செஞ்ச கர்மத்தால என்ன பண்றோம்? இந்த உலகத்துல பிறவி எடுக்க வேண்டியதா இருக்கு. நீயும் அப்படிதான் வரையோ அப்படின்னு கேட்கும் போது, அஜோபிசன் நவ்வே ஆத்மா நமாம் கர்மானி லிப்பந்தி. கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா எனக்கு கர்மத்தினால பிறவி அப்படிங்கிறது கிடையாது. நான் என்ன பண்ணிருக்கேன்? என்னுடைய இச்சையினால கீழே இறங்கி வரேன்னு சொல்லி சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பகவானுக்கும் நமக்குள்ள ஒரு வித்தியாசம். பகவானுக்கு நம்ம சொல்றோம் உண்மையில் நம்ம மோட்சம் அடைஞ்சிடறோம்னு சொல்லி சொல்றோம். ஆனா பகவானுக்கு மோட்சமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம என்ன பண்ணலாம்? ஒரு கட்டத்துல நம்முடைய கர்மத்தை எல்லாம் தொலைச்சோம் அப்படின்னு என்ன பண்ணலாம்? மோட்சம் போயிடலாம், திருப்பி இந்த உலகத்துக்கு வர தேவையே இல்லை. எத்கத்வாரணி வர்த்தந்தே தத்தாம பரமம் கிருஷ்ணர் சொல்றார். எப்ப என்னோட உலகத்தை வந்துட்டியோ நீ மறுபடியும் இந்த துன்பம் நிறைஞ்ச உலகத்துக்கு வர தேவையில்லை அர்ஜுனான்னு சொல்லி சொல்ற. அதான் கிருஷ்ணருடைய மகிமை. சோ அப்படி கிருஷ்ணரை யார் ஒருத்தர் இல்ல பகவானை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ, தன்னுடைய கர்மத்தை யார் தொலைச்சிட்டாங்களோ அவங்க என்ன பண்றது கிடையாது, மறுபடியும் இந்த உலகத்துல பிறவி எடுக்கிறது கிடையாது. அவங்களுடைய கர்மம் அழிஞ்சு போயிடுது, அவங்க திரும்பி வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா பகவான் அப்படி சொல்ல முடியுமா? நான் இந்த உலகத்துக்கு வர மாட்டேன்னு சொல்ல முடியுமா? என்ன பகவான் இந்த உலகத்துக்கு வந்துட்டே தான் இருக்கணும். கிருஷ்ணரே சொல்றாரு இல்லையா, எதா எதாஹி தர்மஸ்ய, எப்பெல்லாம் தர்மம் சொல்லிக்கிறது நான் வந்தாகணும். கைதிகள்லாம் வெளில போயிடலாம் இல்லையா, ஆனா ராஜா வெளில போக முடியாது. ராஜா என்ன பண்றாரு? மறுபடியும் வந்து ஆகணும். அப்படி பகவான் என்ன பண்றாரு? மறுபடியும் இந்த உலகத்துக்கு வராரா. ஏன் வராரு அப்படின்னா, பகவான் கர்மத்தினால வர்றது கிடையாது, பகவான் கருணையினால வர்றார் இல்லையா. பகவானுடைய கருணை எப்ப தீந்து போயிடுதோ பகவான் இங்க வர நிறுத்திடுவார். ஆனா பகவானுடைய கருணை என்னைக்கும் நிக்க போறது கிடையாது. ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரவமானாய வெங்கடேஷாய மங்கலம் அப்படின்னு தான் சுப்பிரபாத மந்திரம். அதுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பகவானுக்கு வைகுண்ட லோகத்துல வெறுப்பு வந்துடுதான். இங்க இருந்து போர் அடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. எங்க வைகுண்ட லோகத்துல ஏன் போர் அடிச்சு போயிடுச்சு அப்படின்னா, அங்க பகவான் கிட்ட ஒரு சொத்து நிறைய சேர்ந்துட்டே இருக்கான். இப்ப பசுமாட்டுடைய மடியில பால் நிறைய சுரந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மடி கனத்து போயிடும். அந்த பால் அந்த பசுமாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிடும். எப்படியாவது இந்த பாலை வெளில கொடுத்துட மாட்டோமான்னு யோசிச்சுட்டு இருக்கும். அது போல பகவானுக்கு ஒரு பகவானுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, கருணை அப்படின்ற ஒரு குணம். அந்த கருணை என்ன ஆகுதா? சுரந்துகிட்டே இருக்கான். கருணை சுரந்து கருணை சுரந்து கருணை சுரந்து அதை வைகுண்ட லோகத்துல யாருக்கும் கொடுக்கவே முடியலையா. யாரு கொடுக்கறது? ஏன்னா அங்க எல்லாரும் எப்படிதான் இருக்காங்க? பக்தர்களா இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. கருணை யாரு கொடுக்க முடியும்? எங்கேயாவது இருட்டா இருந்தா விளக்கு எழுத்த முடியும், நல்ல வெளிச்சமா இருக்கிற இடத்துல விளக்கேத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது போல பகவானுடைய கருணையை கொடுக்க முடியாம என்ன பண்ணாரு? அவர் உள்ளேயே தாக்கி வச்சு அடக்கி வச்சு எங்கேயாவது கொடுத்துட மாட்டோமா, எங்கேயாவது கொடுத்துட மாட்டோமா, எங்கேயாவது கொடுத்துட மாட்டோம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எங்க கொடுக்கறது அப்படின்னா, இந்த உலகத்துல தான் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்துல தான் மக்கள் எல்லாம் கருணைக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாரு? பகவான் அங்க இருந்து கீழே இறங்கி வராரு. எதுக்காக வராரு? நம்ம எல்லாருக்கும் கருணை அப்படின்ற அவருடைய கடாட்சத்தை கொடுக்கறதுக்கு வரார். அதுல முக்கியமான அவதாரங்கள் 2 அவதாரங்கள் சொல்லப்படுது. ஸ்ரீராம அவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரமும் 2 முக்கியமான அவதாரங்கள் சொல்லப்படுது. ஏன்னா மற்ற அவதாரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா போயிட்டாங்க. இப்ப மத்ஸ்ய அவதாரம் அப்படின்னா என்ன பண்றாரு? வந்தாரு, ஒரு லீலையை முடிச்சாரு, அவர் போயிட்டே இருந்தார். கூர்ம அவதாரம் அப்படின்னா அவர் வந்தாரு, ஒரு லீலையை முடிச்சாரு, போயிட்டே இருந்தார். வராக அவதாரம் வந்தாரு, அவர் என்ன பண்ணாரு? ஒரு லீலையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். நரசிம்மர் வந்தாரு, கொஞ்ச நேரம் இருந்தாரு, பாக்குறதுக்கு எல்லாரும் பயமா இருந்துச்சு, அவர் ஓடி போயிட்டார், சீக்கிரம் போயிட்டார். பரசுராமர் வந்தார், யாரும் அவர் பக்கத்தில் நெருங்க முடியல.
கல்கி இனிமேல் தான் வரப்போறாரு இல்லையா. சோ இப்படி எல்லா அவதாரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு போயிட்டாங்க. சோ அப்ப நமக்கு ஒரு டச்சே வர மாட்டேங்குது. அவங்கெல்லாம் கடவுள், நம்ம எல்லாம் மனுஷங்க, நமக்கு அவருக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். பகவான் என்ன பண்றார், நம்மை போல மனிதனாக இறங்கி வந்து மனிதனை போலவே வாழ்ந்து மனிதனை போலவே எல்லா விதமான கஷ்டத்தையும் பட்டு என்ன செஞ்சு காட்டுறார், நமக்கு சாஸ்திரத்தை எப்படி கடைபிடிக்கணும், அவரை எப்படி சேரணும் அப்படின்ற விஷயத்த செஞ்சு காட்டார். மர்த்தியாவதாரஸ்ய மர்த்திய சிக்ஷனம் அப்படிதான் ஸ்ரீமத் பாகவத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். மர்த்தியாவதாரம் அப்படின்னு சொல்றார், மனுஷ அவதாரத்துல வந்தாராம் பகவான். சோ பகவானுக்கு இந்த உலகத்துல வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சர்வேஸ்வரனான அந்த ஸ்ரீயப்பதியான பகவான் இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்ற எந்த நிர்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் என்ன பண்றாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மேல இருக்கக்கூடிய கருணை என்ன பண்றாரு, மறுபடியும் கீழே இறங்கி வரார். சோ வந்தது மட்டும் கிடையாது, மனிதர்கள் படக்கூடிய கஷ்டத்தை காட்டில் என்ன பண்ணாரு, இன்னும் அதிகமான கஷ்டங்கள்லாம் பட்டார். சோ அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ ராம அவதாரம் அப்படிங்கிறது. கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு தான் நம்மாழ்வார் சொல்றார். யாராவது புத்திசாலிங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்களா, அவங்க ஏதாவது கத்துக்கணும், இந்த மனுஷ வாழ்க்கையில் ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னா யார்கிட்ட இருந்தா கத்துக்க முடியுமா, ராமர் கிட்ட இருந்தா கத்துக்க முடியுமா. ஏன்னா ராமருடைய ஒவ்வொரு அசைவும் அப்படிதான் இருக்கும், ஏதாவது ஒரு பாடமா தான் இருக்கும். ராமர் ஒரு விஷயத்தை கூட வீணா பண்ண மாட்டாராம். மக்கள்லாம் இப்படி தட்டிக்கிட்டே இருப்பாங்க, பெஞ்சில் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா இப்படி 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 தட்டிட்டே இருப்பாங்க, ஒரு அர்த்தமும் இருக்காது. ஆனா ராமர் அந்த காரியத்தை கூட பண்ண மாட்டாராம். எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் என்ன இருக்குமா, அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குமா. சோ அப்படி ராம அவதாரம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான விஷயத்தை நமக்கு ராமர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்று, ஒரு மனிதன் இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார், தர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அதே போல பகவானிடத்தில் ஒருவன் எப்படி பக்தி செய்யணும் அப்படின்ற அந்த பகவானுடைய சொரூபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எந்த ஒரு விஷயத்தை வேதங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குதோ அந்த விஷயத்தை என்ன பண்றாரு, ராம அவதாரத்தின் மூலியமாக ரொம்ப எளிமையா நடத்தி காட்டார். அதனால்தான் ராம அவதாரத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒரு ரிஷி சொல்றார், வேதாந்த விப்ரவனே அப்படின்னு சொல்லிட்டு, வேதாந்தம் அப்படின்ற ஒரு பெரிய காட்டுல பகவான் என்ன பண்ணிருக்காரா, ரொம்ப சுதந்திரமா சுத்திட்டு இருந்தாராம். அந்த பகவானை பிடிக்கவே முடியலையா வேதத்துல படிச்சு. ஆனா அந்த பகவான் என்ன பண்றார், அந்த காட்டுல சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த கிளியை சொல்றார். அவர் ஒரு கிளி மாதிரி சொல்றார். ஒரு பெரிய காடு இருக்கு, அந்த காட்டுல ஒரு கிளி இருக்கு. அந்த கிளி என்ன பண்ணுது, காட்டுல சுதந்திரமா சுத்திட்டு இருக்கு. சோ ஒரு ரிஷிக்கு என்ன ஆசை அப்படின்னா கிளி பிடிக்கணும் ஆசை வந்துருச்சு அவருக்கு. நம்மளாம் ஒண்ணு பிடிக்கிறோம் இல்லையா, அவருக்கு என்ன பிடிக்கணும் ஆசை வந்துருச்சு, கிளி பிடிக்கணும் ஆசை வந்துருச்சு. அவரு சுத்தி சுத்தி பாக்குறாரு, என்ன ஆகுது, கிளி அந்த பக்கம் பறந்துட்டே இருக்கு, பச்சை கிளி கிடைக்க மாட்டேங்குது. அப்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் அகஸ்மாத்தா என்ன ஆச்சு, அந்த கிளிய ஒரு மூங்கில் மரத்துல உட்காந்துதான். மூங்கில் மரம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தை சொல்லலாம் வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இல்ல வம்ஷி அப்படின்னு சொல்லலாம். வம்ஷி அப்படின்னா மூங்கில், கிருஷ்ணர் ஊதுவார் இல்லையா புல்லாங்குழல், அதுக்கு பேர் வம்ஷி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. அது போல ஒரு மூங்கில் மரத்துல அந்த கிளி என்னதான் உட்காருதான். உட்கார்ந்த உடனே இப்ப அந்த ரிஷிக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சான், பரவாயில்லையே இத்தனை நாளா ஓடிட்டு இருந்த அந்த கிளி இப்ப பிடிச்சலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா பக்கத்துல போனாராம். கிளி பிடிக்கிறது கண்டிப்பா என்ன வேணும், ஒரு வலை வேணும் இல்லையா. வலை யார்கிட்ட இருக்கும், வேடன் கிட்டதான் இருக்கும். ஒரு வேடன் கிட்ட போனார். யாரு வேடன், வால்மீகி ரிஷி இல்லையா. வால்மீகி அப்படின்ற வேடன் கிட்ட போயிட்டு ராமாயணம் அப்படின்ற ஒரு வலையை வாங்கிட்டு பகவான் அப்படின்ற இந்த ராமரை என்ன பண்றாரு, பிடிச்சிட்டார். பிடிச்ச பின்னாடி பிடிச்ச கிளியை சும்மா வச்சிருக்க முடியாது, என்ன பண்ணத எங்க ஒரு இடத்துல அடைச்சு வைக்கணும். அந்த கிளியை அடைக்க முடிய கிளி எல்லாம் கிடையாது, இந்த கிளி ரொம்ப சுதந்திரமான கிளி, அதெல்லாம் அடைக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த கிளியை என்ன ஆகுதா, அவருடைய இதயம் அப்படின்ற அந்த கூண்டுல போய் உட்காந்துக்குச்சான். அந்த கிளியை என்ன பண்ணுது, சுதந்திரமா இருந்த கிளி அது என்ன பண்ணுது, ஒரு முறை இந்த ராமாயணத்தை கேட்ட உடனே அந்த கிளி தானாக உள்ள என்ன அடிச்சான், இதயத்துல உட்காந்துக்குச்சான். அதுக்கப்புறம் இதயத்தை விட்டு அந்த கிளி என்ன ஆகவே இல்லை, வெளியில போகவே இல்லையா. சோ அப்படி ராமாயணம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால நமக்கு என்ன பண்ணிருக்காரு, பகவான பிடிச்சு கொடுத்திருக்காரு வால்மீகி ரிஷி. ராமாயணத்துடைய பெருமையை பத்தி சொல்லும் போது ராமாயணத்துடைய ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்தும் அவ்வளவு புண்ணியமானதான். யார் ஒருத்தர் ராமாயணத்தை கேட்கிறாங்களோ அவருக்கு பிரம்மலோகத்துல பிரம்மதேவர் பூஜை பண்றாராம். இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா சிவபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. சிவபுராணத்துல போய் ஏன் ராமருடைய கதையை பத்தி சொல்லணும், ராமருடைய பெருமையை பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்னா அப்படியாவது என்ன பண்ணுவாங்க மக்கள்,
ராமர் பக்கத்துல வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசை என்ன பண்றாரு. சிவபுராணத்துல, லிங்க புராணத்துல, ஸ்கந்த புராணத்துல இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, பாகவத மகாத்மியம், ராமாயண மகாத்மியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா இங்க வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நப்பாசை தான். சோ அப்படி ராமாயணம் அப்படின்ற உயர்ந்த கிரந்தம், அந்த கிரந்தத்தை நம்மளுக்கு வால்மீகி ரிஷி கொடுத்திருக்காரு. அந்த ராமாயணத்தை படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம ராமாயணத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுல சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவத்துல சுகதேவ கோஸ்வாமி ராமாயணத்தை ஆரம்பிக்கும் போது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ராமர் அப்படின்னு நீங்க நினைச்ச உடனே உங்க மனசுக்கு என்ன ஒரு பிக்சர் ஞாபகம் வருது? ராமர் அப்படின்னா என்ன முக்கியமான லீலை நம்மளுக்கு ஞாபகம் வருது? என்ன முக்கியமான ஞாபகம் வருது? சரி, இப்ப ராமாயணம் இருக்கு இல்லையா, ராமாயணத்துல 24,000 ஸ்லோகம் தான் இருக்கு. ராமர் வாழ்ந்ததோ 11,000 வருஷம், 11,000 வருஷம். கிருஷ்ணர் வாழ்ந்தது 125 வருஷம் தான். அதுக்கே பாகவத்துல 18,000 ஸ்லோகத்துல கொடுத்திருக்காரு அவர் சுகதேவ கோஸ்வாமி. ஆனா ராமாயணத்துக்கு என்ன பண்ணிருக்காரு, 11,000 வருஷம் வாழ்ந்தவருக்கு வெறும் 24,000 ஸ்லோகம் தான். இங்க நமக்கு மற்ற சொர்க்கலோகத்துக்கு போனா இன்னும் நிறைய கணக்குல இருக்கு, லட்சக்கணக்கில் இருக்கு ஸ்லோகம். சோ அப்ப ராமாயணத்தை அவர் என்ன பண்றார், 24,000 ஸ்லோகத்துல விளக்கிட்டார். அந்த ராமாயணத்துல முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருக்குது? ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு லீலை என்ன அப்படின்னா, ராமருடைய அந்த 14 வருஷம் வனவாசம் தான் இல்லையா. அந்த வனவாசம் அப்படின்ற அந்த லீலை சுத்த என்ன ஆகுது, மொத்த ராமாயணம் அமைஞ்சிருக்கு. அப்ப என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, ராமருடைய தியாகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த தியாகம் தான் தெரியுது இல்லையா. ராமர் என்ன காட்டுறார் அப்படின்னா, மனித வாழ்க்கை அப்படின்னு எப்படிப்பட்டதா இருக்கணும், தியாகம் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கணும். எதற்காக தியாகம் பண்ணும் அப்படின்னா, தர்மத்திற்காக எதையும் ஒருத்தன் தியாகம் செய்ய தயாரா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை காட்டார். ராமாயணம் மொத்த விஷயத்தையும் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய வகையான தியாகம் இருக்கு. ராமர் என்ன பண்றாரு, தன்னுடைய அப்பாவுடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக ராஜ்ய தியாகம் பண்ணார். தசரதர் என்ன பண்ணாரு, தர்மத்தை காப்பதற்காக ராமரே தியாகம் பண்ணாரு. கௌசல்யா என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகனை தியாகம் பண்ணாங்க. சீதை என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவனுக்காக எல்லா விதமான சுகபோகங்களையும் தியாகம் பண்ணாங்க. லக்ஷ்மணன் என்ன பண்ணாரு, குடும்பத்தையே தியாகம் பண்ணாரு. பரதன் என்ன பண்ணாரு, எல்லாத்தையுமே தியாகம் பண்ணாரு. ஹனுமான் தியாகம் பண்ணாரு, விபீஷணன் தியாகம் பண்ணா, சுக்ரீவன் தியாகம் பண்ணாரு. இப்படி பார்த்தோம் அப்படின்னா ராமாயணம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா தியாகம் தியாகம் தியாகம்ன்ற விஷயம் தான் இருக்கும். கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயம் தான், சர்வதர்மான் பரித்தியஜன் சொல்லி சொல்றாரு இல்லையா, எல்லா விதமான விஷயத்தை விட்டு என்னிடம் சரணாகதி பண்ணி சொல்லி சொல்றாரு. அந்த விஷயத்தை என்ன பண்றாரு, நம்ம ராமாயணத்துல படிச்சோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ப மனித வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா தியாகத்தோட இருக்கணும். நாம வாழ்றோம் இல்லையா, எதுக்காக வாழ்றோம், மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை எதுக்காக இருக்கு, குழந்தைகளுக்காக இருக்கு. குழந்தைகளுடைய வாழ்க்கை எதுக்காக இருக்கு, அப்பா அம்மாவுக்காக இருக்கு. மொத்த சமுதாயம் எதுக்காக இருக்கு, பகவானுக்காக இருக்காங்க. அரசியல்வாதிகள் எதுக்காக இருக்கணும், மக்களுக்காக இருக்கணும் இல்லையா. குரு எதுக்காக இருக்கணும், சிஷ்யர்களுக்காக இருக்கணும். சிஷ்யர் எதுக்காக இருக்கணும், குருவுக்காக இருக்கணும். முதலாளி எதுக்காக வாழணும், தொழிலாளிக்காக வாழணும். தொழிலாளிகள் எதுக்காக வாழணும், முதலாளிக்காக வாழணும். சோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்த மனித சமுதாயம் எதுல அடிப்படையா தான் இருக்கு, தியாகம் அப்படின்ற விஷயத்துல இருக்கு. தியாகம் இல்ல அப்படின்னு என்ன ஆகும், ஒருத்தர் எனக்கு தான் அப்படின்ட்டு சுயலாபத்துக்காக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாமே என்ன ஆயிரும், நாசனமாய் போயிரும். அதனால ராமர் வந்து என்ன காட்டார், நம்மளுக்கு மனித வாழ்க்கை அப்படிங்கிறது தியாகத்துல இருந்து ஆரம்பிக்கும் சொல்லி காட்டார். சோ அதுல ராமாயணத்துடைய மிக முக்கியமான ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ராமாயணத்துல சொல்லுவாங்க சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரொம்ப விசேஷமான விஷயம். சுந்தரகாண்டத்தை யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான பாப்பங்களும் நசிச்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றவங்களா இருக்காங்க இல்லையா, தினசரி சுந்தரகாண்ட ஸ்லோகத்தை மட்டும் சொல்றவங்களா இருக்காங்க. சுந்தரகாண்டத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இன்னைக்கு இந்த ராமநவமி அன்னைக்கு அந்த சுந்தரகாண்டத்துல இருந்து ஒரு சில விஷயங்களை பார்க்க முயற்சி பண்ணலாம். இப்ப அதற்கு பேர் என்ன வச்சிருக்காங்க, சுந்தரகாண்டம். சுந்தரம்னா என்ன அர்த்தம், அழகான. அது என்ன சுவாமி இந்த காண்டத்துக்கு மட்டும் அழகான காண்டம், ஏன் ராமர் பிறந்தது அழகு இல்லையா, ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு, திருக்கல்யாணம் ஆச்சு, அது அழகு இல்லையா, ராமர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போனாரே அது அழகு இல்லையா, ராமர் எல்லாத்துக்கும் தர்மத்தை சொல்லி கொடுத்தாரு அது அழகு இல்லையா, என்ன பண்றான் பரதன் என்ன பண்ணா ராமருக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போனானே அது அழகு இல்லையா. எல்லா அண்ணன் தம்பிகளும் ஒற்றுமையா இருந்து நீதான் ராஜ்யத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டாங்களே அது அழகு இல்லையா.
இல்ல ரிஷிகளை போய் பார்க்க போனாங்களே அந்த இடத்துல அது அழகு இல்லையா? இல்ல ரிஷிகளுக்காக நான் எதை வேணா செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து சபதம் எடுத்தாரு, அது அழகு இல்லையா? இல்ல ஜட்டாயுடைய நல்ல சத்சங்கம் கிடைச்சது, அது அழகு இல்லையா? இல்ல சீதையை விட்டுட்டு ராமர் புலம்பிட்டு இருந்தாரு, அந்த புலம்பல் ஒரு அழகு இல்லையா? இல்ல ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்பு அழகு இல்லையா? ஹனுமான் வந்தது அழகு இல்லையா? இதெல்லாம் எங்க பதில எப்படிதான் இருக்கு? அழகான விஷயம் தான் இருக்கு. ராமாயணத்து அழகான விஷயம் இல்லாத விஷயமே இல்லை, கிடையாது. இல்ல இல்லங்க எப்படி இருக்கு? எல்லாமே அழகாதான் இருக்கு. சுந்தரகாண்டத்துல பார்த்தோம் அப்படின்னா வால்மீகி ரிஷி என்ன பண்றாரு, ராவணனை அப்படி வர்ணிக்கிறார். ராவணனை பத்தி வர்ணிக்கிறதுக்கு 30 சாப்டர் எடுத்துக்கிறார். அதுல ராவனுடைய வீடு, அந்த வீட்டை பத்தி வர்ணிக்கிறதுக்கு 3 சாப்டர். யாராவது வீடு கட்டணும், நல்லா வீடு கட்டணும் அப்படின்னா ராவனுடைய வீட்டை பத்தி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வீடு கட்டி இருக்கானா. அவன் வீடு எப்படி இருக்கு அப்படின்னா 80 மைல் விஸ்தீர்ணம், 80 மைல் லென்த், பிரெத் வந்து 40 மைல். வீடு மட்டும் அவ்வளவு பெருசு. யாராவது கட்ட முடியுமா இன்னைக்கு? அவன் வீட்டை பார்த்துட்டு ஹனுமான் ஆச்சரியப்பட்டு நின்று போயிட்டாராம். தேவேந்திரன் கூட இப்படி இருக்க முடியாதேடா, இப்படி இருக்கான இவன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து ஆச்சரியப்படுறார். அதுக்கப்புறம் ராவணன் படுத்துட்டு இருக்கான். ராவணனை பார்த்து அப்படி ஆச்சரிய, இவனா அடேங்கப்பா இப்படி இருக்கானே. ராவணன் இருக்கக்கூடிய அந்த லங்கைக்குள்ள போகும்போது அங்க இருக்க ராட்சசர்கள் நம்ம நினைச்சிருக்கோம் ராட்சசர்கள் அப்படின்ட்டு. ராட்சசர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, வேத மந்திரத்தை தலையில சொல்லிட்டு இருக்காங்களாம். வேத மந்திரம் தெரியாதவங்களே கிடையாது, அங்க வேத மந்திரத்தை அப்படி பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுல ராவணனை பத்தி சொல்லும் போது ராவணன் எப்படிப்பட்டவன்னு சொல்லி சொல்லும் போது, ஒரு நல்ல தண்ணி கிடைச்சா போதுமா உட்காந்து உடனே சிவ பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவானு. வில்வம் கிடைச்சா போதுமா சிவ பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவானு. நல்ல பூ பார்த்தா போதுமா அங்கே உட்காந்து சிவ பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவானு. அப்படி சிவனை வந்து என்ன பண்ணக்கூடியவனா இருக்கான், திருப்திப்படுத்தக்கூடியவனா இருக்கான். அப்படி கொண்டு வந்து வர்ணிக்கிறார். ஏன்னா ராமாயணத்துல இடம் பெறணும் அப்படின்னா ஏதோ வில்லன் அப்படின்னு சொல்லிட்டதுனால அயோக்கியனை வந்து அங்க வச்சிட மாட்டார் இல்லையா? வில்லனுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? ராமர் இறங்கி வந்து சண்டை போடணும் அப்படின்னா அந்த ராவணன் எப்படி இருக்கணும், அப்படிப்பட்டவனா இருக்கும். அந்த ராவணனை வர்ணிக்கிறதுக்கு அப்படி சொல்றார். ராவணனை விடுங்க, ராவனுடைய அசோகவனம் இருக்கு இல்லையா, அசோகவனத்தில் இருக்கக்கூடிய ராட்சசிகள், அந்த ராட்சசிகளை வர்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய சாப்டர் ஃபுல்லா கொடுத்திருக்கார். இது கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த சாப்டர் யார் ஒருத்தர் வாசிக்க, இது சுந்தரகாண்டத்துல தான் இருக்கு. அந்த சாப்டர் யார் ஒருத்தர் வாசிக்கிறாங்களோ அவங்களுடைய நோயெல்லாம் குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பலஸ்ருதி கொடுக்கிறார். சோ இப்படி ராமாயணத்துல எல்லாமே ரொம்ப சுந்தரமான விஷயமா தான் இருக்கு, ரொம்ப அழகா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஒரு ஸ்கந்தத்துக்கு மட்டும் சுந்தரகாண்டம் பேர் வந்துச்சு? எல்லாமே சுந்தரமா தான் இருந்துச்சு இல்லையா? ராமரை பத்தி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சுந்தரமா தான் இருக்கு. இன்னும் ராமர் வந்து மிதிலைக்குள்ள வருவார். ராமர் லக்ஷ்மணர் 2 பேரும் கனத்த காய்களை என்ன பண்ணுவாங்க, விஸ்வாமித்திர பின்னாடி வருவாங்க. வந்து நடக்கும் போது அவங்க நடை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ம கதி, கஜகதி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நடையில வருவாங்களா, சர்ப்ப கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நடையில வருவாங்களா. அந்த நடையை பத்தி சொல்லும் போது கம்பனும் சரி இல்ல வால்மீகி ரிஷி சரி அவ்வளவு வர்ணிக்கிறாங்க. இல்ல சீதாராம 2 பேரும் சேர்த்து வச்சு திருமணம் அப்படின்னு சொல்லும் போது கண்ணு பட்டு போயிரும் சொல்றாங்க. யாரு கண்டுபட்டு போயிருமா, ஜனக மகாராஜனே கண்டுபட்டு போயிருமா. அப்படி இருந்து சீதாராமுடைய கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ராமாயணத்தில் நிறைய விஷயத்த பார்க்கலாம், அழகான விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது சுந்தரகாண்டத்துக்கு ஏன் சுந்தரகாண்டம் பேர் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மற்ற காண்டத்துல எல்லாத்திலையும் ராமனுடைய பெருமை சொல்லப்பட்டது, சுந்தரகாண்டத்துல ஹனுமானுடைய பெருமை சொல்லப்பட்டது இல்லையா? சோ பகவானுக்கு எது இஷ்டம் அப்படின்னா தன்னை காட்டிலும் தன்னுடைய பக்தனை புகழ்றத ராமருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் மற்ற காண்டத்துல என்ன பேர் வச்சிருக்காங்க, மற்ற பேர் வச்சுட்டு எந்த காண்டத்துல பக்தனை புகழ்ந்து பேசுறாங்களோ அந்த காண்டத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காரு, சுந்தர காண்டம் பேர் வச்சிருக்காரு. பகவான் அழகா தான் இருப்பார், கண்டிப்பா தெரியும். பகவானுக்கு எது அழகு, பகவானுடைய ஆபரணம் எது? பகவானுடைய ஆபரணம் வந்து பக்தர்கள் தானே. நம்மளை சுத்தி இருக்கவங்களை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு இல்லையா? நம்ம எப்படி வேணா இருக்கலாம், நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் முட்டா பசங்களா இருந்தாங்க அப்படின்னா நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அப்படி ஒருத்தர் மணி ரத்னமா இருந்தாங்கன்னா நம்ம மேல மதிப்பு தானா வர ஆரம்பிச்சிடும். அது போல பகவானுக்கு எதிராக பெருமை அப்படின்னா பிரகலாதனை போல, ஹனுமாலை போல, கோபியர்களை போல, விதுரரை போல, உத்தவரை போல இருக்கக்கூடிய பக்தர்களை பார்க்கும்போது இவர் ஏடா பகவான் இல்லையா? இந்த பகவானுக்காக என்ன பண்ணிருக்காங்க, எதை வேணா செய்ய தயாரா இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு பக்தனுக்காக பகவான் ஏன் இறங்கி விட மாட்டார் இல்லையா? சோ பகவான் வந்து கடைசி நேரம் கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தை விட்டு கிளம்ப போறார். சோ கிளம்ப போற சமயத்துல உத்தவனை கூப்பிட்டு சொல்றார், உத்தவா நான் இந்த உலகத்துல இருந்து கிளம்புறேன்,
எனக்கு அது கூட பெரிய கஷ்டமா தெரியல. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம் இருக்குன்னா, கடைசியில விதுரனை பார்க்காம போறனே. எனக்கு விதுரன் என்ன பண்ணா, அவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன உட்கார வச்சு கஞ்சி கொடுத்தான். அதை நான் பழைய சோறு சாப்பிட்டு வந்தேன். அன்னைக்கு கால் மூலம் எனக்கு கால் எல்லாம் பிடிச்சு விட்டு எனக்கு எவ்வளவு எனக்கு என்ன பண்ணா சேவை பண்ண. அந்த விதுரனை பார்க்காம போனேன். அந்த விதுரனை பார்க்கறதுக்காக என்ன பண்ண, உன்னை நான் அமுச்சு விடுறேன், நீ போய் விதுரன் கிட்ட பேசு. அந்த விதுரனை கொண்டு போய் மைத்ரேய கிட்ட விடு. மைத்ரேயர் விதுரன் பேசிப்பாங்க. அவங்க பேசிக்கிறதுனால அந்த விதுரன் ரொம்ப கஷ்டப்படுவான் என்னை விட்டு போகும்போது. அதனால அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆறுதல் அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கடைசி காலத்துல பேசுறாரு. இதை விதுரர் கேட்கிறாரு, எப்படி இருக்கும் அவருக்கு. பகவான் இந்த உலகத்துல தோன்றி 125 வருஷம் இருந்து எத்தனை பேரை எத்தனை பக்தர்களை பார்த்து 16,108 பேரை திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரோடையும் 100 குழந்தைகளை பெற்று அப்படி ஒரு துவாரகாபதியா இருந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட பகவான் என்ன பண்றாரு, இந்த உலகத்தை விட்டு கிளம்பும் போது யாரை நினைச்சு பாக்குறாரு, விதுரன் நினைச்சு பாக்குறாரு. அந்த விதுரன் செஞ்ச பக்தி என்னது, ரொம்ப ரொம்ப அற்பமான பக்தி தான். ஆனா பகவான் என்ன பண்ண, அந்த பக்தனை நினைச்சு பாக்குறாரு. சோ அப்படி பக்தன் தான் என்னதான் பகவானுக்கு அழகா. அதனால அந்த பக்தனுடைய குணத்தை சொல்றதுனால அதுக்கு பேர் என்ன வந்துச்சு, சுந்தரகாண்டன் பேர் வந்துச்சு. சோ அந்த சுந்தரகாண்டத்துல முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப லங்கையில தான் சீதை இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சீதை லங்கையில் இருக்காளான்னு தெரியல, ஆனா ராவன் தூக்கிட்டு போனான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்ச உடனே இப்ப அங்க யாரையாவது போய் என்ன பண்ணும், பார்த்துட்டு வரணும். யாரு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வானம் சொல்லுதுன்னா 50 மைல் தாண்டுவேன், அது 100 யோஜன விஸ்தீர்ணம் சொல்லி சொல்றாங்க. 100 யோஜனம் அப்படின்னா 800 கிலோமீட்டர். இங்க இருந்து இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா பார்த்து 800 கிலோமீட்டர். அன்னைக்கு 800 கிலோமீட்டர் தாண்டி போகணும். யாரு தாண்டி போறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் 100 கிலோமீட்டர் தாண்டுவேன், நான் 200 தாண்டுவேன், நான் 300 தாண்டுவேன், நான் 500 தாண்டுவேன், நான் 800 தாண்டுவேன், திரும்பி வர முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காராம். யார் அப்படின்னா ஹனுமான். என்ன பண்றாரு, எப்படி தாண்டி எங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இவங்க கிட்ட இந்த யாரு பேசுறவங்க வேலை செய்ய மாட்டாங்க, வேலை செய்யறவங்க பேசவே மாட்டாங்க இல்லையா. ஹனுமான் என்ன பண்ணுவாரு, எப்பயும் பேசவே மாட்டார். எப்படி இருக்காரு அவரு, மனோஜபம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப விட்டா கிளம்பிடுவார். மனோஜபம்னா மனசனுடைய வேகத்துல கிளம்புவாராம். மனோஜபம் மாறி துல்லிய வேகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி போறான், காற்று மாதிரி ரொம்ப வேகமா பறந்து போயிடுவார். மனோஜபம் மாறு துல்லிய வேகம். ஜிதேந்திரியம், அங்க போய் என்ன பண்ணுவார், அங்க போய் மாட்டிப்பாரா அப்படின்னா கிடையாது. ஜிதேந்திரியம், அங்க போய் இந்திரியங்களை அடக்க என்ன பண்ணுவாரு, ராவணனே சவால் விட்டு வருவார். ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வானாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஹனுமான தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். சோ ஹனுமான் கிட்ட சொல்றார், ஜாம்பவான் சொல்றார், நீ தாம்பா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஹனுமான் ரெடி ஆயிட்டார். இப்ப என்ன பண்ணார், மகேந்திர பர்வதம் அப்படின்ற மலை மேல ஏறுறார். பெரிய ரூபத்தை எடுத்துக்கிட்டார். அங்க இருந்து என்ன பண்றாரு, கிளம்ப ஆரம்பிக்கிறார். அங்க நமஸ்காரம் பண்றார். முதல்ல தன்னுடைய அப்பாவான வாயுதேவனுக்கு நமஸ்காரம் பண்றார், மகேந்திரனுக்கு நமஸ்காரம் பண்றார், சிவபெருமான் நமஸ்காரம் பண்றார், சுத்தி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றார். இது நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தான் இருக்கு இல்லையா. வாசுதேவ சர்வமிதி அப்படின்றது நாம் தான் பாக்குறோம். எல்லா இடத்துலயும் பகவானை யாரை தான் பாக்குறோம், நம்ம தான் பாக்குறோம், வேற யாரும் பாக்குறது கிடையாது. சோ அப்படி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. சோ போகக்கூடிய வழியில் அங்க சிம்மிக்க அப்படின்னு அங்க ஒரு மலை ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசுரன் வர. சோ அங்க அந்த மலையில் ரூபத்தில் இருக்கக்கூடிய அசுரனுடைய பூஜையை என்ன பண்றாரு, ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காரு. அங்க போகும்போது அங்க இன்னொரு அசுர வர, சாயா அப்படின்ற ஒரு அசுர வர. சோ அவளையும் என்ன பண்றாரு, அங்க கிழிச்சு போட்டு நமக்கு முக்கியம் அங்க போய் சேரணும். அங்க போய் குதிச்சாராம். சாயந்தர நேரம் போய் குதிக்கிறார். சோ குதிக்கும் போது அங்க சொல்றாங்க, அங்க போய் பாக்குறாரு லங்கை எப்படி இருந்துன்னு சொல்லி சொல்றாங்க. லங்கை அழகாபுரி மாதிரி இருந்துதான். இந்திரனுடைய பட்டணம் இருந்துச்சோ அப்படி இருந்துச்சா. எல்லா ராட்சசர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேத மந்திரம் சொல்லிட்டு இருந்தாங்களாம், வேத பாராயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ராவணே அப்படிப்பட்டவன் தான். ராவணனுக்கு தெரியாத வேத மந்திரம் கிடையாது, தெரியாத யஜ்யம் கிடையாது. அப்படி என்ன பண்ணுவான், ஸ்பஷ்டமா யஜ்யம் பண்ணுவான். அவன் யஜ்யம் செஞ்சான் அப்படின்னா மந்திரத்தை சொல்ல 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 அக்னி மயங்கி போயிடுவானா. அக்னி மயங்கி போயிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவான் ராவணன், அக்னியுடைய மனைவி தூக்கிட்டு ஓடி போயிடுவானா. சோ அப்படி என்ன பண்ண முடியும், அவனுக்கு அக்னியை வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சக்தி இருந்துச்சா. அவ்வளவு பெரிய வேத விற்பனா இருக்கான். அதே போல சிவபக்தனாக இருந்துட்டு இருக்கான். சோ அப்படிப்பட்ட ஊர்ல போய் இறங்கிட்டார். இறங்கிட்டு ஊருக்குள்ள போகணும். ஒரு சின்ன பூனை மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டார். உள்ள நடந்து போயிட்டு இருக்கார். சோ போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கிராம தேவதை லங்கினி அப்படின்னு ஒரு தவிர, நம்ம ஊர்ல எல்லைப்பிடாரியம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊருக்கு ஒரு தேவதை இருக்கலாம், லங்கினி அப்படின்னு வரலாம். பின்னாடி தட்டுறா, ஏய் எங்கப்பா போற அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் சுத்தி பார்க்க வரமா, என்னவா இதனால ஊர் சுத்தி பார்க்க வரேன், வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன்.
என்னெல்லாம் நீதான் போற, நீலாம் உள்ளலாம் போக கூடாது கத்துறலாம். ஏன் கத்துற, நான் மெதுவாக தானே பேசுறேன், நீ ஏன் கத்துற, எனக்கு நல்லா கேட்குது இல்ல அப்படின்னு சொல்லும் போது நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிட்டாலும். ஹனுமான் இது வரைக்கும் அவங்க அம்மா தொட்டது கூட கிடையாது, அவர் பிரம்மச்சாரி. இந்த பொண்ணு நம்மளை அடிச்சிட்டாலே முதல் முறையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டாராம். சரி பரவாயில்ல, இவ்வளவு சட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கார். போயிட்டு இருந்தா மறுபடியும் வந்தா, சரி இவ்வளவு விடாம போக முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலது கை எடுக்கலையா, வலது கையில அடிச்சா செத்து விடுவா அப்படின்னு சொல்லிட்டு இடது கை, வலது கையால கூட தொட முடியாத அளவுக்கு இருக்கா. அப்ப என்ன பண்றா, இடது கையால ஒரு குத்துறாரு, மண்டையில ஒரு நெருக்குன்னு கொட்டு வைக்கிறார். கொட்டு வச்சுன்னா அவ கண்ணெல்லாம் கலங்கி பொறி கலங்கி என்ன பண்றா, தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. விழுந்த பின்னாடி கையெடுத்து கும்புறா, நீ ஹனுமான் தானே அப்படின்னு கேட்கிறா. ஆமா, ஏன்னா எனக்கு பிரம்மதேவன் வரம் கொடுத்திருக்காரு, உன்னை ஒரு குரங்கு என்ன பண்ணும், எப்ப உன்னை அடிக்குதோ அப்ப லங்கை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரம் கொடுத்திருக்காரு, இப்ப நீ போலாம் அப்படின்னு சொல்லி. நான் என்ன நீ என்ன எனக்கு பர்மிஷன் வேற கொடுக்கறது இல்லையா, நான் தான் உன்னை அடிச்சிட்டேன், நான் பாட்டுக்கு போறேன், நீ பர்மிஷன் கொடுத்தா போறேன் இல்லையா. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், டிடிஆர் பிடிச்சிட்டாரு, அரை டிக்கெட்டுக்கு பதிலாக 1.5 டிக்கெட் வாங்கிட்டாரு. 1.5 டிக்கெட் வாங்கிட்டு, சார் இனிமேல் நீங்க டிராவல் பண்ணலாம் சார், அது நீ சொல்ல தேவையில்லையே இல்லையா, டிக்கெட் வாங்கிட்டல. அந்த மாதிரி என்ன பண்றாரு, இவர் பாட்டு உள்ள போயிட்டு இருக்காரு. உள்ள போகும்போது அங்க ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வராரு. எல்லா இடத்தையும் எங்க பண்றாரு, சீதை எங்க இருக்காங்க, சீதை எங்க இருக்காங்கன்ட்டு தேடிட்டே போறாரு. போகும்போது என்ன பண்ணாரு அப்படின்னா, கடைசியில ராவனுடைய கிரகத்துக்கு சேரார். ராவனுடைய இடத்துக்கு பார்த்தா அப்படி ஆச்சரியமா இருக்கு அவருடைய கிரகம். அந்த கிரகத்துல ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கவர் ராவன் பாக்குறார், படுத்துட்டு இருக்கான், பெரிய கட்டுல படுத்துட்டு இருக்கான். அவனை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பெரிய மலை, நிறைய பெரிய பெரிய மரங்களோட நிறைய மிருகங்களோட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை எப்படி இருக்கும் அது போல என்ன காணா, மலை மாதிரி படுத்துட்டு இருக்கானா. அவனை சுத்தி எல்லாம் நிறைய பெண்கள்லாம் இருக்காங்களாம், நிறைய விதமான ஜாதி பெண்கள்லாம் இருக்காங்களாம், தேவலோகத்துல இருந்து வந்த பெண்கள்லாம் இருக்காங்களாம், நிறைய மற்ற நாடுகள்ல இருந்து கொண்டு வந்த பெண்கள்லாம் இருக்காங்களா. எப்படிப்பட்ட பெண்கள் அப்படின்னா, கன்னிகளா இருக்கக்கூடிய பெண்கள். மற்றவங்க திருமணம் பண்ண பெண்ணை கூட்டு வர மாட்டான அவன், ராவன் அப்படி கொண்டு வர மாட்டானோ. அதே போல யார் ஒருத்தர் மற்றவங்களை நினைச்சிட்டு இருக்காங்களோ, மனசால நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த பெண்களை கொண்டு வர மாட்டானா. அதான் எப்படி சொல்றீங்க, அப்ப சீதையை கொண்டு வந்தானே, சீதையை தவிர அப்படின்னு சொல்லிட்டாரு வால்மீகி. சீதையை தவிர என்ன பண்ணிட்டான், மற்ற எல்லா பெண்களையும் கரெக்டா கொண்டு வந்து வச்சிருக்கான், நல்லா பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹனுமான் பாக்குறாரு, பார்த்து யோசிச்சு பாக்குறாரு, இவனுக்கு ஏன் இந்த புத்தி, இவன் என்ன பண்ணிருக்கலாம், சீதைய மட்டும் விட்டுட்டு இருந்தான் அப்படின்னா நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாமே, ஏன் இவன் இப்படி வாழ்ந்துட்டு இப்படி ஒரு தப்பான காரியத்தை பண்ணி இப்படி அழிய போறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசால் நினைக்கிறார். நினைச்சு என்ன பண்ண அப்படின்னு சுத்தி பாக்குறார், சீதை எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் ராவனுக்கு பக்கத்துல பாக்குறார், அங்க ஒரு பெண்ணை பாக்குறார். சோ அந்த பெண் எப்படி இருக்கா அப்படின்னா, பத்மஜாதி ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள்லாம் இருப்பாங்களாம், அவங்க பத்ம ஜாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்களாம். அந்த பெண்களுடைய சுவாசம் இருக்கு இல்லையா, அவங்க விடக்கூடிய மூச்சு அது அவ்வளவு வாசமா இருக்குமா. அப்படி அந்த ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவ்வளவு பிரகாசமா, அவ்வளவு அழகா, என்ன எப்படி இருக்காளா, உருக்கிய தங்கம் போல அந்த பெண் இருக்காளாம். அந்த பெண்ணை பார்த்த உடனே ஹனுமானுக்கு சந்தோஷம் வந்துருச்சு, சீதையை பார்த்துட்டேன் அப்படி சந்தோஷம் வந்துருச்சு. சந்தோஷம் வந்த உடனே என்ன பண்றாரு, குதிக்க ஆரம்பிச்சிட்டார். அவங்களுடைய சேஷ்டை என்ன இருக்கும் அந்த சேஷ்டை பண்ண ஆரம்பிப்பார். நம்ம பார்ப்போம், ஒரு சில வானரங்கள் என்ன பண்ணுவோம்னா, இங்க இருந்து மேல ஏறும், தோப்புன்னு குதிக்கும், எது குதிக்க தெரியாது, மேல ஏறது அப்புறம் குதிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் தொடச்சிக்கிறது, அப்புறம் மறுபடியும் ஏறுறது, மறுபடியும் குதிக்கிறது, அப்புறம் இந்த பக்கம் திரும்புறது, சிரிக்கிறது, விளையாடுறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எங்க, ராவனுடைய வீட்லயே அந்த புறத்திலே குதிக்க ஆரம்பிச்சிட்டார், ஒரு பெரிய பஜனையை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பக்கத்துல பாக்குறார், அப்புறம் மறுபடியும் குதிக்கிறார், பக்கத்துல பாக்குறார், மறுபடியும் குதிக்கிறார், சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா இவ சீதையா இருக்க முடியாது. ஏன்னா சீதை இந்த மாதிரி ராமரை விட்டு பிரிஞ்சுட்டு இந்த மாதிரி ராவன் பக்கத்துல படுத்துட்டு இருக்க மாட்டாளு. எப்படி சீதை இருப்பா அப்படின்னு எனக்கு தெரியும், ஏன்னா ராமர் எப்படி இருப்பார் அப்படிதான் சீதை இருக்க போறாங்க. சோ அப்ப ராமர் எப்படி இருக்காரு, சீதையை நினைச்சு என்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, உருகிட்டே இருக்கார். சீதை இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடறது கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒரு எந்த விதமான காரியம் பண்ணா அப்படியே படுத்துட்டு இருக்காரு. சீதை மட்டும் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன பண்றாரு, புரிஞ்சுக்கிட்டு சீதை இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் சீதை பார்த்த பின்னாடி. அப்படி கூட என்ன பண்ணுவாங்களா, ஒரு சில சமயம் புத்தி அப்படி கூட மாறி போயிடுமா அவசரத்துல. அப்புறம் என்ன பண்றாரு, சரி சீதை எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு எல்லா இடத்துல தேட போறார். எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லி உட்கார்ந்த பின்னாடி சோர்ந்து போய் உட்கார்ந்துறார். போகும்போது சொல்லிட்டு போறார், இங்க இருக்கக்கூடிய வானரங்களுக்காக சொல்லிட்டு போறார். வானரங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, நீ கிளம்பி போறியே, வந்துருவியா, சீதையை பார்த்துட்டு வந்துருவியான்னு சொல்லிட்டு. அப்ப இவர் வீரவச்சனம் சொல்லிட்டு போறார், நான் யார் தெரியுமா, ராம பானம் இல்லையா,
ராம பானம் என்ன பண்ணும்? கண்டிப்பா இலக்க போய் அடிச்சே தீரும். அதனால என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா நான் லங்கைக்கு போவேன், அங்க சீதைய பார்ப்பேன், சீதையோட வருவேன். சீதை இல்லைன்னா இங்க இருந்து என்ன பண்ணுவேன்? சொர்க்கலோகத்துக்கே போவேன். சொர்க்கலோகம் வரைக்கும் போய் என்ன பண்ணுவேன்? சீதையை தேடிட்டு வருவேன். அங்கேயும் இல்லை அப்படின்னா மறுபடியும் வருவேன், எங்க லங்கைக்கு வருவேன். ராவன் என்ன பண்ணுவேன்? என்னுடைய வாளால சுத்துவேன், நல்லா சுத்தி தூக்கிட்டு வந்து இங்க உங்ககிட்ட போட்டுறேன். அப்புறம் போலீஸ் எப்படி அடிப்பாங்க, நல்லா அடிச்சு என்ன பண்ணு, அவங்க கிட்ட சீதையை வாங்கிக்கலாம். திருடனை பிடிச்சி அடிச்சா திருடன் என்ன பண்ணுவான்? திருடனை பொருளை தூக்கிட்டு வந்துடுவான் இல்லையா? அது போல என்ன பண்ணலாம்? ராவனே சமத்தி அடிச்சு சீதையை வாங்கிட்டு வந்துடலாம். அதனால சீதை இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு? ரொம்ப வீரவசனம் எல்லாம் பேசிட்டு போயிருக்காரு. போனவர் அங்க போய் யோசிச்சுட்டு இருக்காரு, சீதையை பார்க்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, உட்காந்துட்டார். ஏன் என்னால சீதையை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கிறார். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்தது, நான் என்ன பண்ணேன்? இந்திரனை வழிபட்டேன், எங்க அப்பா வழிபட்டேன், வாயு வழிபட்டேன், சூரியனை வழிபட்டேன், யாரை வழிபடல? ராமரை வழிபடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ராமருக்கு நமஸ்காரம் பண்றார். அதுக்கப்புறம் சீதைக்கு நமஸ்காரம் பண்றார் இல்லையா? சீதைன்றது ஒரு சாதாரண பொருள் இல்லையே இல்லையா? ஸ்ரீ மகாலட்சுமி இல்லையா? அவங்களுடைய கருணை இல்லாம அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு என்ன பண்றாங்க? சீதையை நினைச்சு நமஸ்காரம் பண்றார், சீதைக்கு பிரார்த்தனை பண்றார். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தி அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு ஒரு இடம் பார்த்தார், அடடே இங்க நான் போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறார். அசோகவனத்துக்குள்ள போய் சேர்றார். அங்க போய் சேர்ந்தாதான் அங்க பாக்குறாராம் சீதையை வந்து முதல் முறையா பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் மனசுல முதல்ல ஏற்பட்ட எண்ணம் என்ன அப்படின்னா, ராமர் எப்படி உயிரோடு இருக்கார், இப்படிப்பட்ட ஒரு மனைவிய, இப்படிப்பட்ட ஒரு பக்தைய, இப்படிப்பட்ட ஒரு பதிவிரதைய, இப்படிப்பட்ட ஒரு சீதையை விட்டுட்டு ராமர் எப்படி உயிரோடு இருக்க முடியுது? ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் யோசிச்சுட்டு கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ராமர் வந்து எப்பயும் அழுதுட்டே இருப்பார், ஹே சீதா ஹே சீதா அழுதுட்டே இருப்பார். அப்ப ஹனுமான் கூட யோசிச்சு பார்த்துங்க. ஏன்னா பிரம்மச்சாரிகளுக்கு தெரியாது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இல்லையா? மனைவி மேல எவ்வளவு பற்று இருக்கும், குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நல்லா தெரியாது. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, வாங்க கோயிலுக்கு வாங்க, ப்ரோக்ராம் வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீட்டு எவ்வளவு பிரச்சனை நம்மளாம் தெரியும் இல்லையா? சோ அந்த மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம், என்ன பார்த்தாலும் சீதா 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 அழுதுட்டே இருக்காரு, ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு அழுவணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த ஹனுமான என்ன பண்றாரு? இப்ப இந்த சீதையை பார்த்தபடி முதல் முறை யோசிக்கிறார், ராமர் எப்படி உயிரை வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ராமருக்கு சுதந்திரம் இருக்கு. அவர் நினைச்சிருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், உயிரை கூட விட்டுருக்கலாம். சீதா அப்படி உயிரை விட முடியாது. ஏன்னா சீதையோட உயிர் யாருக்கு சொந்தம்? ராமருக்கு சொந்தம். சீதை விட முடியாது. ஆனா ராமர் என்ன பண்ணிருக்கலாம், உயிரை விட்டுருக்கலாமே, ஏன் உயிரை வச்சிட்டு இருக்காரு? இப்படிப்பட்ட ஒரு பதிவிரத்தையை விட்டுட்டு எப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி முதல் முறையா பாக்கிறார். பார்த்தபடி அதுக்கப்புறம் சொல்றார், காலம் எவ்வளவு கொடியதா இருக்கு பாத்தியா? இல்லைன்னா ஒரு ராமருக்கு வாக்கப்பட்டுட்டு இப்படி கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ராமரால எந்த சீதை வந்து பாதுகாக்கப்பட்டாலும், எந்த சீதை லக்ஷ்மணால பாதுகாக்கப்பட்டாலும், அந்த சீதை இப்ப என்ன பண்ணிருக்கா, இங்க ராட்சசரால பாதுகாக்கப்பட்டிருக்காலே. இந்த சீதையோட நிலைமை எப்படி இருக்கு, காலம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏன்னா காலம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மாத்திரும். ஒரு பெரிய மரம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்துல ஒரு பூ வரும், பூ மேல யாருக்கும் பற்று வராது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், சின்ன காயா மாறும், அதையும் யாரும் சரியா பார்க்க மாட்டாங்க. அது என்ன கொஞ்சம் கொஞ்சமா பழமாகும். பழமானா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்து மேல பற்றே இல்லையோ, இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பார்த்தா பற்று வர ஆரம்பிச்சிருது. காலம் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் மாத்தக்கூடியதா இருக்கு. இப்ப நம்ம உடம்பே இருக்கு, சின்ன குழந்தையா இருக்கான், சின்ன குழந்தையா இருக்க என்ன பண்றா, திடீர்னு கொஞ்சம் வளர்றான். வளர்ந்த பின்னாடி ஐயோ நான் பிறக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் சுத்திட்டு இருந்தேன், அந்த உடம்பு போயிடுச்சு அழுகுறானா என்ன? கிடையாது. இப்ப என்ன ஆயிடுச்சு, நல்ல ஒரு பால்யத்துக்கு வந்துட்டான். இப்ப என்ன பண்றான், சுத்திட்டு இருக்கான், சின்ன டிராயர் போட்டு சுத்திட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் இளமை பருவத்துக்கு வரான். இளமை பருவத்துக்கு வந்த பின்னாடி ஐயோ நான் டிராயர் போட்டு சுத்திட்டு இருந்தேன், அந்த பருவம் போயிடுச்சு அழுகுறோமா என்ன? கண்டிப்பா கிடையாது. இளமை பருவத்துக்கு போன பின்னாடி சந்தோஷமா போயிட்டு இருக்கும். அதே போல இளமை பருவத்துல அடுத்து எங்க போறோம், முதுமை பருவத்துக்கு போறோம். முதுமை பருவம் போகும்போது மட்டும் என்ன பண்றோம், துக்கப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு அப்படி துக்கப்படுறோம். கிருஷ்ணர் அதான் சொல்றார், தேஹினோஸ்மின் யதாதேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததத்தேஹாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ன முக்கியத்தின்னு சொல்லி சொல்றார். அர்ஜுனா, உடல் மாறிக்கிட்டே தான்ப்பா இருக்கும், நீ என்ன பண்ணு, கொஞ்சம் தீரனா இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன்னா இத்தனை நாள் என்ன தெரிஞ்சு, நம்மளுக்கு உடம்பு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. வயசான பிறகு என்ன ஆக போகுது, இப்ப உடம்பு மறைய போகுது. நமக்கு இந்த உடம்பு மறைய போகுது, வேற ஒரு உடம்பு கிடைக்க போகுது. எப்படி தைரியமா இருக்கிறது அப்படின்னு கேட்கும் போது, ஒரு 50 மூட்டை நெல் இருக்கு வீட்டுல, எதுக்கு விதைக்கிறதுக்காக வச்சிருக்கோம். 50 மூட்டை நெல். அந்த 50 மூட்டை நெல் வீட்லயே இருந்தா என்ன இருக்கும், வீட்லயே தான் இருக்கும். அந்த 50 மூட்டை நெல்லை கொண்டு போய் நான் எப்ப 50 ஏக்கர்ல போட்டனோ என்ன ஆயிடுச்சு, நெல்லெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. மறைஞ்சு போச்சு நினைச்சிட்டு கவலைப்பட்டு கூடாது. என்ன ஆக போகுது, அடுத்தது முளைச்சு வரப்போகுது இல்லையா?
அப்ப மறைஞ்சு போன விஷயத்தை நினைச்சு கவலைப்படாத, கண்டிப்பா எதனா ஆக போகுது, முளைச்சு வரப்போது, காத்துட்டுன்னு சொல்லி சொல்ற மாதிரி தீர சத்திரன முக்கியத்துன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி காலம் என்ன பண்ணிடுது, எல்லாத்தையும் பிரட்டி போட்டுடுது. எல்லாருக்கும் இதே மாதிரி காலம் இருந்துடாது. காலம் என்ன ஆகும், கண்டிப்பா மாற்றம் அடையும். நல்லா காத்துட்டு இருக்காரா. சோ காத்துட்டு இருக்கும் போது அவன் சொல்றாரு, ஹனுமான் சொல்றாரு, காலம் இப்படி மாற்றிடுச்சு, சீதை எப்படி கொண்டு வந்து கஷ்டப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீதையோட குணங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. சீதை எப்படி உட்கார்ந்துட்டு இருந்தான்னு சொல்லி சொல்றாரு. எப்படி உட்கார்ந்துருந்தா அப்படின்னா, ஒரு காதுல தோடு இருந்துச்சான், இன்னொரு காது தோடு கிடையாது. கால் செயின் ஒண்ணுதான் இருந்துச்சு, துணி எல்லாம் கிழிஞ்சு கிடந்துச்சு, முடியெல்லாம் ஜடையாயிட்டு கிடந்துச்சு, இன்னும் நகமெல்லாம் வளர்ந்துருக்கு. ஒரு வாய் கூட என்ன பண்ணவே இல்லையா, சாப்பிடவே இல்லையா. சாப்பிட்றத விடுங்க, பழங்களை கண்ணால கூட பார்க்கவே இல்லையா. பழங்கள் மட்டும் கிடையாது, பூக்களை, அங்க இருக்கக்கூடிய எதையுமே பார்க்கவே இல்லையா. தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்களாம். எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ராம 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 ராமன்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ராமரை தவிர ஒண்ணுமே தெரியலையா. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ராமனுடைய தியானத்துல உட்கார்ந்து இருக்காங்களாம். இப்படிப்பட்ட சீதையை பார்த்த பின்னாடி ஹனுமான் சொல்றார், இந்த சீதையை பார்க்கறது இல்லையா வாழ்க்கையுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றி, ஒரு மிக முக்கியமான ஒரு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சீதையை புகழ்ந்து பேசிட்டு இருக்கார். அப்படி பேசிட்டு இருக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, ராவணன் வராங்க. ராவணன் காலையில எந்திரிச்சு என்ன பண்றான், முதல்ல ஒரு முறை சீதையை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ராவணன் வர. சோ ராவணன் வந்துட்டு அங்க பெருசா என்ன பண்றான், தன்னை பத்தி பேசிக்கிறான். ஹே சீதா, இனிமேல் என்ன பண்ண மாட்டான், ராமர் இங்க வரப்போறது கிடையாது. ராமர் எல்லாத்தையும் நாங்க என்ன பண்ண போறோம், வந்தாலும் என்ன பண்ண போறோம், நான் அவனை அடிச்சு சாகடிச்சிடுவேன். அதனால என்ன பண்ணு, நீ எனக்கு இறங்கிடு. எனக்கு இறங்கிட்ட அப்படின்னா உன்னை பட்டத்து ராணியா மாத்திடுறேன், உன்னை அப்படி வச்சு நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு என்ன பண்றானா பேசி பாக்குறான். யார்கிட்ட, லக்ஷ்மி கிட்ட. லக்ஷ்மி கிட்ட போய் என்ன பண்றான், உனக்கு பணம் தரேன், உனக்கு பணம் தரேன், நீ என் கூட வான்னு சொல்லி சொல்றாளாம். சீதைக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னா, விளையாண்டுட்டு இருக்கும், ரோட்ல போயிட்டு கெட்ட வார்த்தை எல்லாம் கத்துட்டு வந்துடும். கத்துட்டு என்ன பண்ணும், அம்மாவே கெட்ட வார்த்தை பேசும். அம்மா கிட்ட பேசினா அம்மா என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. இந்த குழந்தை என் கிட்ட வந்து இப்படி கெட்ட வார்த்தை பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரொம்ப பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அடிதான் இல்லையா, சப்பு சப்பு நாள் அடிச்சு அப்புறம் பெரிய பேசாது. அது போல என்ன பண்றான், மறுபடியும் வந்து அம்மாவை எப்படி பார்க்கணும், சீதை அப்படின்றவ ஜெகன் மாதா இல்லையா, அம்மாவை எப்படி பார்க்கணும் தெரியாம என்ன பண்றாங்க, மறுபடியும் சீதை வந்து எனக்கு திருமணம் பண்ணிக்கோ, என் கூட இரு மறுபடியும் கேட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சு. இன்னைக்கு ஏதாவது பேசிடணும், இவங்க கிட்ட நல்ல புத்தி சொல்லி கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, முடிவு பண்றா. அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணலாம், ராவன் வரும்போது ஒரு சின்ன புல்லு, அந்த சின்ன புல்ல பிடுங்கி ராவன் மாடி போட்டு பேச ஆரம்பிக்கிறான். திருணமானந்தரத கிருத்வா அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு புல்ல பிடுங்கி போட்டு பேசலாம். ஏன் புல்ல பிடுங்கி போட்டு பேசுறான் அப்படின்னா, அந்த காலத்துல பெண்கள் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்களோட டைரக்டா பேச மாட்டாங்க, ஒரு திரை போட்டு தான் பேசுவாங்களாம். இன்னைக்கெல்லாம் இது நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. குறிப்பா யார் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில யாருக்கிட்டையும் கண்ணில் கூட தன்னை காட்டிக்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த புல்ல எடுத்து போட்டு என்ன பண்ண, அந்த புல்லு ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பேச ஆரம்பிக்கிறாளாம். அவர் சொல்றா, இந்த புல்லு ஏன் எடுத்து போட்டா அப்படின்னா, ராவணா இவ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தியா, இவெல்லாரும் சொல்லிட்டு இருந்தல்ல என்கிட்ட இவ்வளவு செல்வம் இருக்கு அப்படின்ட்டு, இந்த செல்வம் எனக்கு எப்படிப்பட்டது, இந்த புல்லு மாறிடா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றதுக்காக போட்டாலாம். அதுக்கப்புறம் சொல்றாளாம், நீ சொல்லிட்டு இருந்த இல்லையா, நான் ராமனை கொண்டுடுவேன், ராமனை வதம் பண்ணிடுவேன், ராமனை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்ட்டு, உனக்கு ராமன்லாம் தேவையில்லை, இந்த புல்லு போதும் உன்னை சாகடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புல்லு மாதிரி காட்டாலாம். அதுக்கப்புறம் சொல்றால, நீ மாடு மாதிரி வளர்ந்துருக்க, நீ இந்த புல்லதான் சாப்பிட லாக்கி, என்னெல்லாம் உனக்கு அடையறதுக்கு லாக்கி கிடையாது நீ, அதனால நீ இந்த புல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு புல்ல தூக்கி போட்டாலாம். அது போல வல்லவனுக்கு புல்லு மாயுதம்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அது போல பகவான் என்ன பண்ண முடியும், ஒரு சின்ன புல்லு இருந்தா போதுமா. காக்காசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் வந்தான் இதுக்கு முன்னாடி, அங்க தண்டகாரண்யத்துல இருக்கும்போது அங்க என்ன பண்ணாரு, ஒரு சின்ன புல்லு எடுத்து என்ன பண்றாரு, பிரம்மாசனம் போட்டு அந்த காக்காசுரனை துரத்திட்டு போகும். சோ அப்படி அந்த சீதை சொல்றாலாம், உன்னை அழிக்கிறதுக்கு ராமர் எல்லாம் வரணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது, உட்காந்த இடத்துல என்ன பண்ணலாம், அங்க இருந்து ஒரு புல் எடுத்து மந்திரத்தை சொல்லி அமிச்சா என்ன போதும், உன்னை வதம் பண்ணிடும், அதனால நீ பெரிய நபர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புல் எடுத்து போட்டாலும். அதுக்கப்புறம் சொல்றாலாம், நீ எனக்கு எப்படிப்பட்டவன், சின்ன புல் மாதிரி உன்னை ஒரு க்ஷணத்துல என்ன பண்ணுவேன், கிழிச்சு போட்டோன்னு சொல்லி சொல்றாலாம். அதுக்கப்புறம் சீதை சொல்றா, ராவணா நான் நினைச்சா என்ன பண்ண முடியும், உண்ட ஒரு க்ஷணம் போதும், என்ன பண்ண முடியும், உன்னை எரிச்சிட்டு இந்த இடத்துல நான் போயிருவேன். ஆனா என்னுடைய கணவன் எனக்கு என்ன கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு ஆக்கிய கொடுக்கல, ஒரு ஆர்டர் கொடுக்கல. என்னுடைய கணவன் மட்டும் சொல்லியிருந்தாரு வச்சுக்கோங்களேன், இனிமேல யாராவது அயோக்கிய பசங்களை பார்த்த, போக்கிரி பையனை பார்த்தா என்ன பண்ண நீ,
அவனை எரிச்சிருன்னு சொல்லியிருந்தாருன்னா உன்னை எப்பயோ எரிச்சிருப்பேன். ஆனா என்னுடைய கணவன் எனக்கு அந்த கட்டளை கொடுக்க அவன் என்ன பண்றேன், உன்னை விட்டு வைக்கிறேன், ராமருக்காக விட்டு வைக்கிறேன். என்கிட்ட ஒரு நல்ல ஒரு BMW கார் இருக்கு. BMW கார் இருந்துச்சு அப்படின்னா அதை யாராவது புண்ணாக்கு அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவானா என்ன? புண்ணாக்களோடு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டான். அது போல எனக்கு பாத்திவரத்தியம் அப்படின்னா தபஸ்யம் இருக்கு இல்லையா, ஒரு பெண்ணுக்கு உண்டான தபஸ்யம், அந்த பெண்ணுக்கு உண்டான சக்தி என்னது, அவருடைய பதிவிரதா தர்மம் இல்லையா. அந்த பதிவிரதா தர்மத்தினால பெறப்பட்ட சக்தி என்ன பண்ண மாட்டேன், நான் உனக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால என்ன பண்றேன், காத்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். சொல்லி முடி சொல்ற அவ, ராவணா நீ செய்யறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீ எல்லா தர்மத்தையும் கடைபிடிச்சிட்டு இருக்க, ஆனா ஏன் வந்து சாது தர்மத்தை எடுத்துக்க மாட்டேங்கிற இல்லையா. என்ன பண்ண, நீ சாதுக்களுடைய தர்மத்தை எடுத்துக்கோ. உன் ஊர்லயே நல்ல ஆளுங்களே இல்லையா அப்பா? உங்க ஊர்ல நல்ல மனுஷங்க இருக்காங்களா இல்லையா? நல்ல புத்தி சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? இல்ல நீ போய் யாருக்கிட்டையும் கேட்கவும் மாட்டியா? எப்ப பார்த்தாலும் இப்படியே சுத்திட்டு இருக்கிய. என்ன பண்ணு, கண்டிப்பா எல்லா இடத்துலயும் நல்லா கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க. ஆனா என்ன பண்ணு, நீ போய் சாதுக்கள் கிட்ட போய் சேரு, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ணு, உடனே என்னை விட்டுட்டு நீ ராமர் கிட்ட போய் என்ன பண்ணு, நண்பனா போன்னு சொல்ற. ராமன் கிட்ட போய் மன்னிப்பு கேள்வி கேட்கல, என்ன சொல்றாரு, ராமன் கிட்ட நண்பனா போனா அந்த ராமர் ஏத்துப்பார். நீ எது ஜீவித்து மிச்சச்சின்னு சொல்றார். உனக்கு வாழ்வதற்கு இச்சை இருந்துச்சா என்ன பண்ணு, ராமர் கிட்ட போய் நண்பனா போயிரு அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் கேட்ட உடனே உனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. 2 மாசம் டைம் கொடுக்குறேன். 2 மாசத்துக்குள்ள நீ இறங்கி வரல அப்படின்னா உன்னை ஊறுகாய் தொட்டு சாப்பிட்ற மாதிரி உன்னை வெட்டி வெட்டி சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். போன பின்னாடிதான் அதுக்கப்புறம் சீத்தை ரொம்ப கஷ்டப்படுற. திரிஜடை அப்படின்னு ஒருத்த வர, அவன் வந்து விபீஷனுடைய பெண் குழந்தை. திரிஜடை வந்து சொல்றா, சீதா நீ ஒன்னும் பயப்படாத, நேற்று நைட்டு எனக்கு சொப்னம் வந்தது, கனவு வந்தது. அந்த கனவுல நான் ராமரை பார்த்தேன். அந்த கனவுல நீங்க எல்லாரும் பட்டாபிஷேகம் ஆயிட்டு எல்லாரும் குடியும் கொடுத்தனமா அயோத்தியில் இருக்கீங்க, நான் பார்த்தேன். அதனால நீ கவலைப்படாத, கண்டிப்பா ராமர் வருவான்னு சொல்றார். சீதைக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சு. அந்த ராமர் என் கனவுல கூட வரலையே, திரிஜடைக்கு வந்திருக்கா, எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாளாம். அதுக்கப்புறம் சீதை இப்ப யோசிச்சு பாக்குறா, ஹே ராமா, இந்த உலகத்துல உன்னை நம்பினவங்க யாரும் என்ன பண்ணது கிடையாது, அழிஞ்சு போனது கிடையாது. ஆனா நான் இப்ப அழிய போறேன். ஏன்னா அந்த ராவணன் என்ன பண்ணிருக்கான், எனக்கு ஒரு நேரம் கொடுத்துட்டு போயிருக்கான், 2 மாசம் டைம் கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் எனக்கு யார் டைம் கொடுக்கறதுக்கு இல்லையா. நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய கருணையினால இருக்கணுமே தவிர இன்னொருத்தன் கொடுத்த பிச்சையில நான் வாழ விருப்பம் கிடையாது. இப்ப அவன் பிச்சையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் என்னையே என்ன பண்ணிருக்கிறேன், மாய்ச்சிக்க போறேன். ஆனா உனக்கு தான் கெட்ட பேர் ராமா. நீ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், உன்னை பின்பற்றி வந்த, எவ்வளவு கஷ்டம் என்ன பண்ண, உன்னை பின்னாடியே புடிச்சிட்டு வந்தேன். நான் வந்து தலையில படுத்து தூங்குனேன், பதிவிரதா தர்மத்தை கடைபிடிச்சேன். அது மட்டும் இல்லாம எந்த கஷ்டம் வந்தாலும் உன்னை விட்டு என்ன பண்ணல, நான் விலகி போகவே கிடையாது. சோ அப்படி உன்னை மட்டுமே சார்ந்திருந்த எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா, தர்மத்தை நம்பளவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா, பதிவிரதா தர்மத்தை கடைபிடிச்சவனுக்கு இப்படி கஷ்டம் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சீதைய ராமன் நினைச்சு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமரை பார்த்து சொல்றாங்க, நீ என்ன பண்ணுவ, கண்டிப்பா 14 வருஷம் ஆச்சு என்ன பண்ணுவ, ஊருக்கு போயிடுவ. ஏன்னா பரதன் காத்துட்டு இருக்கானே, பரதன் ரொம்ப முக்கியம் இல்லையா, நீ ஊருக்கு போயிடுவ, உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். நடந்த பிறகு நிறைய ராஜாக்கள்லாம் வருவாங்க, நிறைய பெண்களை கூட்டிட்டு வருவாங்க. சீதா தொலைஞ்சு போயிட்டா, அவன் என்ன பண்ணலாம், நம்ம பெண்களை கொடுத்து கல்யாணம் பண்ணலாம், நிறைய பேரை கூட்டிட்டு வருவாங்க. எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்க, உன்னை பார்த்த உடனே உன்னதான் கல்யாணம் பண்ண நினைச்சுப்பாங்க. ஏன்னா யாரதான் கல்யாணம் பண்ணி நினைக்க மாட்டாங்க, சீதையை பார்த்துட்டு ரிஷிகள் கூட நினைச்சிட்டாங்களாம். தண்டகாரண்யத்தில் இருந்த ரிஷிகள் கூட என்ன பண்ணாங்க, ராமரை பார்த்துட்டு நான் கல்யாணம் பண்ணி நினைச்சாங்களாம். அதனால அந்த ரிஷிகள் அடுத்த பேர் என்ன பண்றாங்க, கோபியர்களா பிறந்தாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு பாகவதம் சொல்லுது. சோ அப்படி எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்க, எல்லா இளவரசிகளும் உன்னை பார்த்த பிறகு உன்னதான் கல்யாணம் பண்ண நினைப்பாங்க. நீ என்ன பண்ணுவ, யாரையும் உனக்கு விட மனசு வராது. ஏன்னா யார் சரணாகதி பண்ணா நீ என்ன பண்ணுவ, எல்லாத்தையும் ஏத்துப்ப. அப்ப எல்லாரும் நீ திருமணம் பண்ணிப்ப, எல்லாரையும் திருமணம் பண்ணிக்கிட்டு அயோத்தியில் நீ சந்தோஷமா இருப்ப. இங்க நான் அனாதைய போல சாக்க போறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப வருஷம் உன் கூட சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன், 12 வருஷம் தான் உன் கூட வாழ முடிஞ்சது. எனக்கு இதை விட துர்பாகியம் வேற என்ன இருக்கு. எங்க அப்பா வந்து எனக்கு கல்யாணம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார், ஒரு மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு. ஒரு வில்ல வேற கொண்டு வச்சுட்டாரு, அந்த வில்ல வளர்க்க முடியாம வந்தவன்லாம் கீழே விழுந்து பல்ல உடைச்சிட்டு ஓடி போயிட்டான். அப்ப எங்க அப்பா வந்து சொன்னார், உனக்கு இனிமேல் கல்யாணமே நடக்காதமான்னு சொல்லி சொன்னார். எப்ப 8 வயசு சீதைக்கு 8 வயசு இருக்கும்போது ரொம்ப கவலை வந்துருச்சான் ஜனக மகாராஜனுக்கு, நம்ம பொண்ணு வயசாயிட்டே இருக்கு, கல்யாணம் ஆகவே இல்லையான்னு சொல்லிட்டு. சீதைக்கு ரொம்ப கவலை அடிச்சான், நம்மளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு 28 வயசானாலும் கவலைப்படுறது கிடையாது, 38 வயசானாலும் கவலைப்படுறது கிடையாது இல்லையா. சோ அப்ப அந்த சீதை வந்து சொல்லிட்டு இருக்கா, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அப்பா என்ன பண்ணாரு, ஒரு மாப்பிள்ளை தேடி கொண்டு வந்தார். உன் கூட என்ன பண்ணல நினைச்சேன், ஆயிரக்கணக்கான வருஷம் உன் கூட வாழ் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி அற்பமான வாழ்க்கையில் நான் போக போறேன்னு எனக்கு இது நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த சீதை வந்து முதல்ல பிரார்த்தனை பண்றா. யார பிரார்த்தனை பண்றா, ராமரை பிரார்த்தனை பண்றா. அதுக்கப்புறம் சீதைக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சான்.
என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா லக்ஷ்மணன் நினைச்சு பிரார்த்தனை பண்றேன். அந்த லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவரா இருந்தார்? அந்த லக்ஷ்மணன் எங்களுக்காக 14 வருஷம் என்ன பண்ணவே இல்லை, தூங்கல, சாப்பிடல, எங்களுக்காகவே பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கார். சோ இப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மணன் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு முறை திட்டிட்டேன். அந்த லக்ஷ்மணனை திட்டினதுனால எனக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு தூக்கு போட்டு சாகக்கூடிய நிலைமை கொண்டு வந்து விட்டார் இல்லையா? அதனால பகவானுக்கு நம்ம அபராதம் பண்ணுவதை காட்டிலும் பக்தர்களுக்கு அபராதம் பண்ணோம் அப்படின்னா அது இருக்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம், நம்மளை கொண்டு போய் கடைசியில கீழே தள்ளிடும். அதனால பக்த அபராதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. இந்த விஷயத்த சீதையே சொல்றா. சொல்லிட்டு அந்த லக்ஷ்மணனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப லக்ஷ்மணனுக்கு நமஸ்காரம் பண்ணாங்களோ அப்ப அங்க யார் வந்து உட்கார்றாங்க, ஹனுமான் வந்து உட்கார்றாரு. அப்பதான் என்ன நினைச்சா, அந்த சீத்தை நினைச்சா சரி இனிமேல உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய நீளமான கூந்தல் இருக்கு இல்லையா, அந்த கூந்தல் எடுத்து என்ன பண்றா, தன்னுடைய கழுத்துல சுத்திக்கிட்டு சிம்ஷுமா விருட்சம் அப்படின்னு ஒரு விருட்சம், அந்த விருட்சத்துல வந்து மேல போட்டு தொங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாளாம். ஹனுமான் நினைக்கிறார், அடாடாடாடா எந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்திருக்கோம் பாத்தியா, சீதையை நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாளைக்கு வந்து பார்த்திருந்தோம் அப்படின்னா சீதை உடல் தான் கிடைச்சிருக்கும், சீதையை பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? என்ன பண்ணிருக்காரு, கரெக்டா என்ன பண்ணிருக்காரு, பகவான் அமைச்சிருக்காரு. அதனால தர்மோ ரக்ஷதி ரக்ஷதான்னு சொல்லி சொல்றோம். தர்மத்தை யார் ஒருத்தர் கடைபிடிக்கிறாங்களோ என்ன பண்ணுவான், தர்மம் நம்மள கண்டிப்பா காப்பாத்தும். எப்ப அந்த சீதை தன்னுடைய தவற உணர்ந்தாங்களோ, என்ன தவற உணர்ந்தாங்க, லக்ஷ்மணுக்கு அபராதம் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை உணர்ந்தாங்களோ அந்த க்ஷணம் என்ன ஆயிடுச்சு, பகவான் வந்து அங்க வழி விட்டு வைக்கிறார். பகவானுக்கு தெரியாம கிடையாது, இருந்தாலும் என்ன பண்ணாரு, காத்துட்டு இருக்கார் அவங்க உணர்ற வரைக்கும். கடைசியில அவங்க தூக்கு போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்றாரு, ஹனுமான் மேல இருந்து கீழே குதிக்கிறார். தொப்புன்னு குதிச்சா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மெதுவா குதிக்கிறார். எப்படி குதிக்கிறார், ராமநாமத்தை சொல்லிட்டு குதிக்கிறாரு. ராமர் மொத்த ராமாயணத்தை அங்க பார்க்கலாம். நீங்க அந்த சுந்தரகாண்டத்துல படிச்சீங்க அப்படின்னா மொத்த ராமாயணத்தில் ராமர் வந்து எப்படி தசரதனுக்கு பிறந்தார், எப்படி அவர் வந்து விஸ்வாமித்திரோட போனார், அதுக்கப்புறம் எப்படி வில்ல முறிச்சார், எப்படி சீதையை கல்யாணம் பண்ணிட்டார், எப்படி காட்டுக்கு வந்தார், வந்த இடத்துல எப்படி ரிஷிகள் எல்லாத்தையும் பார்த்தார், வந்த இடத்துல எப்படி சீதையை தொலைச்சார், ஜடாயு மோக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்றார், மொத்த ராமாயணத்தை சொல்லிட்டு வந்து இறங்குறார். இறங்குற உடனே சீதை இது வரைக்கும் உயிரை விட்டெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா இல்லையா, இப்ப சீதைக்கு இந்த விஷயம் கேட்டு, என்ன விஷயம் கேட்டது, ராமநாமம் கேட்டதாம். எப்ப ராமநாமம் கேட்டதோ சீதைக்கு என்ன ஆயிடுச்சு, உயிர் வந்தது. இந்த லங்கையில ராமநாமத்தை சொல்றவங்க யாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் வந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப ராமநாமம் அப்படிங்கிறது, பகவானின் நாமம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது, பகவானுக்கு என்ன பண்ணுதா, நல்லது பண்ணுது. சோ பகவானுடைய நாமம் அப்படிங்கிறது பகவானை காட்டு ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்லையா? அதனால கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா துவாரகையில வந்து பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருக்கார். விளையாண்டு இருக்கும் போது அங்க திரௌபதி அலறிட்டு இருக்கா, அங்க புடிச்சு தூயில் உருவிட்டு இருக்காங்க, அவன் அலறிட்டு இருக்கா. இவர் என்ன பண்ண, சொக்கட்டா விளையாண்டு இருக்காரு உட்காந்துட்டு. போல கூப்பிடலையாவ, கூப்பிட்டாலும் போறதுக்கு, கூப்பிடாம போனா நீ ஏன் வந்தன்னு கேட்டா போகவே இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி கூப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் என்ன பண்ணா, கடைசியில ஹே துவாரகல்லே அச்சுத கோவிந்த ரக்ஷமா சரணாகதான்னு சொல்லிட்டு ரொம்ப கையை உயர்த்தி ஹே கோவிந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் கொஞ்சம் அந்த ஒரு 10 அடி எடுத்து வச்சாரா, எடுத்து வச்சு திரும்பி வந்துட்டார். கேட்கிறா, ஏன் போயிட்டீங்களா திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ருக்மிணி கேட்கிறா. வேலை ஆயிடுச்சு. என்ன வேலை ஆயிடுச்சு, என்ன வேலை போனீங்க, என்ன வேலை ஆயிடுச்சு, இல்ல ஒரு பக்தை கூப்பிட்டா வேலை ஆயிடுச்சு, நீங்க தான் போகவே இல்லையே, நாமம் போய் வேலை பண்ணிடுச்சு, நான் போன்ற அவசியம் கிடையாது, இப்படி நாமமே என்ன பண்ணிடுச்சு அந்த வேலையை முடிச்சுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ அப்படி பகவானை காட்டில் எது ரொம்ப சக்தி வாய்ந்தது, பகவானுடைய நாமம் அப்படிங்கிற சக்தி வாய்ந்தது, பகவானுக்கே நன்மை பயக்கக்கூடியது. சோ அப்படி அங்க சீதைக்கு வந்து அந்த ராம நாமம் என்ன பண்ணுது, உயிரை பெற்று கொடுத்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சீதை வந்து தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிட்டா, போயிட்டா. அந்த மாதிரி சூழ்நிலை அவளுக்கு கொண்டு வந்தது என்னது, ராமநாமம் தான். அந்த ராமநாமத்தை கேட்ட உடனே சீதை ரொம்ப சந்தோஷப்பட்டா. யாரு நீன்னு கேட்கும் போது அப்ப ஹனுமான் தன்னைத்தானே அங்க வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டார். அந்த அறிமுகப்படுத்தபடி அவருக்கு நம்பிக்கை வரணும் அப்படி என்ன பண்றாரு, ராமர் கொடுத்த ஒரு மோதிரத்தை சீதை கிட்ட கொடுக்குற. சீதை வாங்கிட்டு சீதா அதுக்கப்புறம் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ராமர் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்படி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு ஹனுமான் வந்து சொல்றார், அம்மா நீங்க ஏன் கஷ்டப்பட்டு இருக்கணும், நீங்க கஷ்டப்படணும், நாங்க அங்க ராமர் கஷ்டப்படணும், இப்பயே அவங்க போயிடலாம், நான் வந்து வானரம் தான். சோ வானரத்தை தொட்டா உங்களுக்கு ஒன்றும் தீட்டெல்லாம் வராது, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, என்ன பண்ணுங்க என் மேல ஏறுங்க, அடுத்த க்ஷணம் என்ன பண்ணுற அவங்கள கொண்டு போய் ராமர் மட்டும் இறக்கி விட்டுறேன், நீங்க ஏன் கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் சீதை சொல்ற, இல்லப்பா அதை நினைச்சா நான் எப்பயோ பண்ணிருப்பேன் இல்லையா, நான் நினைச்சா என்ன பண்ணிருப்பேன், ஒரு க்ஷணம் என்ன பண்ணிருக்கலாம், ராவனை கொண்டு போட்டு வந்திருக்கலாம். அது ஒரு பெண்மணிக்கு அளவு கிடையாது, அது ஒரு மனைவி கலவு கிடையாது, அது ஒரு பக்தி கலவு கிடையாது. ஒரு பக்தர் என்ன பார்க்கணும் அப்படின்னா
பகவான் என்னை எப்படி பாதுகாக்கிறா அப்படின்னு தான் பாக்குற. ரக்ஷிஷ தீதி விஸ்வாசகான்னு சொல்லி சொல்றார். எனக்கு அவ்வளவு சக்தி இருந்தாலும் என்ன பண்றாரு அவர், பகவான் வந்து காப்பாத்துவார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட உட்கார்ந்து இருக்காரு. சோ அப்ப அந்த சீத்தை சொல்றா, நான் நினைச்சா எப்பயோ எரிச்சிட்டு வந்திருப்பேன், ஆனா அப்புறம் ராமாயணம் எப்படி முடிஞ்சிருக்கும், சீதையை தூக்கிட்டு போனாரு, அப்புறம் சீதை என்ன பண்ணா, ராவண எரிச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்புறம் ராமாயணமா இருக்காது, எப்படியா இருக்கும், சீதாயனமா இருந்திருக்கும். சீதையோட பெருமை தான் இருக்கும், ராமனோட பெருமை வந்திருக்காது. அப்ப ராமனுடைய பெருமையை கொண்டு வரதுக்காக என்ன பண்றா, சீதை காத்துட்டு இருக்காளாம். ஏன்னா சீதை சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பா ராமர் வருவா, எனக்கு தெரியும், ராமர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ராமரை எப்படி என்ன தேடிட்டு வருவா, நான் காத்துட்டு இருக்கேன், நீ போன்னு சொல்லி சொல்ற. இப்ப ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம், வந்த வேலை முடிஞ்சிச்சு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு, என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலை பண்ணுவோம், ஊர் சுத்தி பாத்துருவோம் இல்லையா, அதுவும் என்ன பண்ணாரு, ஊர் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறார். லங்கையை அப்படி அழகா என்ன பண்ணிருக்கான், கொண்டு வந்து எங்கெங்கயோ இருந்து பொருட்கள்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்கானா. என்ன பண்ணாரு, வேணும்னே போய் எல்லாத்தையும் போட்டு உடனே உடைக்க ஆரம்பிச்சார். உடைச்ச உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஏதோ குரங்கு வந்து சேட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த ராவணன் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, குரங்கு பிடிச்சு வரான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டார். சாதாரண குரங்கு நினைச்சிட்டார், இது சாதாரண குரங்கு கிடையாது. வந்தவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, போட்டு 2 பேர் நசுக்கி எல்லாத்தையும் ஜம்பு பழம் மாதிரி நசுக்கி எல்லாம் பண்ண எல்லாத்தையும் சாகடிச்சு அமிச்சிட்டார். வந்தவெல்லாம் செத்து போயிட்டே இருக்கான். ராவனுக்கு ஒன்னும் புரியவில்லை, என்னடா குரங்குன்னு சொல்லி சொல்றீங்க, ஒரு குரங்கு பிடிக்க முடியலடா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கிளம்புறானா. உடனே அவங்க பையன் வர, இந்திரஜித் வர, அப்பா குரங்கு பிடிக்கல, நீங்க போக கூடாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். சரிடா, அவன் பார்த்தா குரங்கு மாதிரி தெரியல, குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய தேவனா இருக்கான், ஜாக்கிரதை, நீ போய் மாட்டிக்காத, அவனை சாகடிச்சாத புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் போன என்ன பண்றான், அங்க போய் பிரம்மாஸ்திரத்தை விட்டான். எடுத்த உடனே பிரம்மாஸ்திரத்தை விட்டா ஒரு குரங்குக்கு இருக்குல்ல பெரிய அஸ்திரம், விட்ட உடனே என்ன பண்ணாரு, பிரம்மாஸ்திரம் ஒண்ணும் பண்ணாது ஹனுமானுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணாரு, கட்டுப்பட்டார். ஏன்னா லங்கையில போய் யாரை பார்க்கணும், ராவணை பார்க்கணும். சும்மா போய் நான் ராவணை பார்க்கணும் சொல்ல விட மாட்டாங்க இல்லையா, சும்மா ராஜாவை பார்க்க விட மாட்டாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணாதான் கூட்டு போவாங்கன்னு சொல்லி சேஷ்டை பண்ணார். ராவணன் கிட்ட கொண்டு போய் விட்டார். விட்ட உடனே ராவணன் பாக்குற, டே யாருடா நீங்க, இங்க இருக்கடா வந்தீங்க, ஏன் ஊருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நான் தான் ஹனுமான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல. ஹனுமான் தான், என்னடா விஷயம், வாலி சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன்னா வாலி தான் வந்து வானனுக்குலாம் ராஜாவா இருந்தான் இல்லையா, வாலி சௌக்கியமான்னு கேட்டான். வாலியா, வாலியும் போச்சு வாலும் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாலியுடைய வால் நீளம் எவ்வளவுன்னு ராவனுக்கு தெரியுமா. ராவனுக்கு வாலிக்கு ஒரு சண்டை வரது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வாலி வந்து சந்தியாவந்தனை பண்ணிட்டு இருக்கான், திரும்பி 2 மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். ராவன் என்ன பண்ணா, பின்னாடியா வந்து தள்ளி விட்டலான்னு சொல்லிட்டு பின்னாடியா வந்தானா. 20 கையை பிடிச்சி இப்படி கையை விட்டு அவனை தள்ளி விடலான்னு வந்தான். என்ன பண்ண, வாலி 2 கையில இடிக்கிட்டான். 20 கை உள்ள மாட்டிக்கிச்சு. 20 கை உள்ள மாட்டி 10 தலையும் தொங்கி அழுதுட்டு இருக்கு, விட முடியல, அவனால வெளில எடுத்துக்க முடியல. அவன் என்ன பண்றான், மெதுவா எல்லா மந்திரமும் ஜப்பம்லாம் சொல்றதுக்கு உள்ள எங்க போட்டு இறுக்கிட்டான், வலி தாங்க முடியல ராவனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், வாளால் என்ன பண்ணான், நல்லா சுத்தினான். இந்த பம்பர்லாம் சுத்துவாங்கல்ல பசங்க, அந்த மாதிரி வாளால் ராவன் நல்லா சுத்தினான். சுத்திட்டு எப்ப என்ன பண்ணுவான்னா, அவன் தாவி போவான். எப்படி தானே ஒரு மலையில இருந்து இன்னொரு மலை தாவான், வாலி எவ்வளவு சக்தி வாயில். ஒரு மலையில இருந்து இன்னொரு மலை தோப்பு தோப்பு தோப்புன்னு குதிக்கிறான். குதிச்சா ராவண ஒரு இடத்துல டம்முன்னு அடி விழுவுது, தலையெல்லாம் கலங்க ஆரம்பிச்சு உயிர் போயிரும் நினைச்சிட்டு இருக்கான். சமுத்திரத்துல போய் குதிக்கிறது, மலையில குதிக்கிறது, சமுத்திரத்துல குதிக்கிறது, மலையில குதிக்கிறது. அப்புறம் கடைசியில வீட்டுக்கு போய் சேர்றான். அங்கதன் யாரு, வாலியினுடைய பையன். அப்ப சின்ன பையனா தொட்டில படுத்துட்டு இருந்தான். அங்கதனை கூப்பிடுறான், ஹே அங்கதா, உனக்கு ஒரு பொம்மை கொண்டு வந்திருக்கண்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். என்னடா பொம்மைன்னா, ராவணன். இப்படி இழுத்து விட்டானா ராவணன் கரகரன்னு சுத்தி விழுந்தான. அப்ப அவனுக்கு வாலியினுடைய வால் நீளம் தெரியுமா. அப்ப ஹனுமான் சொல்றாரு, வாலியும் போனா வாலும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அடே வாலியே போயிட்டாராடா, வாலி எப்படா போனா, வாலி யாரடா சாகடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறானா. வாலிய சாகடிச்சிட்டார், ராமர் சாகடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓஹோ, அப்ப ராஜா இல்லாம இப்படி சுத்திட்டு இருக்கீங்களாடா நீங்கெல்லாம் அப்படின்னு கேட்கிற. யாருக்கு ராஜா இல்ல, எங்களுக்கு இப்ப சுக்ரீவ மகாராஜன் தான் ராஜா. ஓ அப்படியா, என்னடா விஷயம், எதுக்குடா இங்க வந்த கேட்டான். நான் ராமதூதன். சரி என்ன விஷயம் இங்க, நான் இங்க உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த பேச வந்தேன். அதுக்கு முன்னாடி சீதைய பார்த்தேன், சீதை கிட்ட நல்லா பேசினேன், இப்ப உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அடேங்கப்பா பெரிய வேலை பண்ணிருக்கேடா, நீ என்ன வேணும் உனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கப்புறம் ஹனுமான் சொல்றார், உனக்கு அழிவு காலம் நெருங்கிட்டு இருக்கு, நான் உடைய எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா வச்சிருக்கு, உனக்கு எவ்வளவு செல்வம் இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு குடும்பத்தோட குலத்தோட நல்லா இருக்கலாம். எப்ப சீதையை மட்டும் விட்டுடு, சீதையை மட்டும் விட்டுட அப்படின்னா உன்னுடைய வம்சமே நல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ விடல அப்படின்னா வம்சமே அழிஞ்சு போயிடும், ராமர் வந்துட்டு இருக்கார் ஜாக்கிரதை அப்படின்னு சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிச்சு அவனுக்கு கோவம் வந்துருச்சு, குரங்க கட்டுறான்னு சொல்லி சொல்லிட்டான், குரங்க சாகட்டுறான்னு சொல்லி சொல்லிட்டான். அப்ப அங்க இருந்தாரு விபீஷணன் இருந்தாரு, எந்த தூதுவனை
சாகடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி சரி உன்னை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாரு வாழை நெருப்பு வைக்கிறது ஆரம்பிக்கிறார். வாழை நெருப்பு வைக்கிறான்னு சொல்லி சொன்னோடனே வாழை பெருசாக்கிட்டாரு அவர். அது வால் நீண்டு போயிட்டே இருக்கு. என்ன பண்றான், போட்டு துணியை சுத்திட்டே இருக்கான். டின்னு கணக்குல கொண்டு நெய்யை கொட்டுறான், பெருசாகிட்டே இருக்கு. நெருப்பு வச்சு விட்டான். நெருப்பு வச்சு விட்டா அவர் என்ன பண்ணாரு, வாழை சின்னதாக்கிட்டார். சின்னதாக்கிட்டு நெருப்புக்கு பதில் ஹான்னு வாயை திறந்துட்டு வராராம். எல்லாம் டே குரங்கு நெருப்பு பிடிச்சிக்கிச்சா ஓடுகடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறாங்க. இவர் என்ன பண்ணாரு, ஹனுமான் அங்க லங்கையில போய் ஒவ்வொரு வீடா எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, பத்த வைக்க ஆரம்பிக்கிறார். 10 வீடு பத்த வச்சிருவார். 11வது வீட்டுல பாப்பார், சுத்தி பாப்பார். அங்க 3வது வீடு எரியாம இருக்கே அப்படின்னு என்ன பண்ணார், மறுபடியும் மெனக்கட்டு வந்து 3வது வீட்டுல நெருப்பு வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் போவாராம். எல்லாத்தையும் எரிய ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கு. எல்லா ராட்சசரும் என்ன பண்றாங்க, எல்லாம் கத்துறாங்க, ஹே கும்பா, ஹே நிகும்பா, ஹே கும்பகர்ணா. பெரிய கும்பா கும்பான்னு பேர் வச்சதான் யாரும் என்ன பண்ணல, தண்ணி கொண்டு வரலையா. எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. எல்லா ராட்சசரும் மேல போயிட்டாங்களா. யாரும் என்ன பண்ணல, தண்ணி கொண்டு வந்து ஊத்தலையா. ஏன்னா பக்கத்துல தான் இருக்கு சமுத்திரம், ஊத்துனா அலைஞ்சிருக்கும், ஊத்தலையா. என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் திட்டம் என்னன்னா, பழைய வீடு ஆயிடுச்சு. அதெல்லாம் பழைய வீடு ஆயிடுச்சு. ராஜா வீடு கட்டி கொடுத்தா, வீடு கட்டி கொடுக்க சொன்னா கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு. எரிஞ்சா என்ன பண்ணுவார், புது வீடு கட்டி கொடுப்பா. எல்லாம் விட்டு போயிடுச்சுங்களா. எல்லாம் எரிச்சு முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மறுபடியும் ஹனுமான் வந்து சீதை கிட்ட பேசுறார். பேசிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி வந்த விஷயத்தை முடிச்சுட்டேன், ராவன் கிட்ட சொல்லி பார்த்தேன், ரொம்ப வேகமா போயிட்டு என்ன பண்றேன், ராமரை கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. போனோடனே அங்க இருக்க எல்லா வானர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல என்ன பண்றாரு ஹனுமான், இந்த ஒரு புது மந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். ஜெயத்ததி பலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ஜாஜா ஜெயதி சுக்ரீவஹ ராகவே நாம பாலிதஹ அப்படின்ற இந்த மந்திரத்தை ரொம்ப கோஷம் போட்டு எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் பெரிய கடல் மாதிரி என்ன பண்றது, இந்த படை வந்து சேருது. பெரிய கடலா வந்து சேருது. இந்த வந்த உடனே சுக்ரீவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டிப்பா சீதையை பார்த்துட்டாங்க. சீதையை பார்க்கலாம் இவ்வளவு ஆட்டம் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்த உடனே ஹனுமான் வரார். ஹனுமான் ராமரை பார்க்கிறார், நமஸ்காரம் பண்றார். ஹனுமான ராமர் பார்க்கிறார். ஹனுமான் வந்து சொல்றார், ஒரே வார்த்தை சொன்னார், கண்டேன் சீதையை, சீதையை பார்த்துட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஏன்னா ராமர் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே ஒரு பதில் என்னது, சீதையை பார்த்தியா இல்லையா, அவ்வளவுதான். இவர் அங்க போன பின்னாடி நான் மகேந்திர பர்வதம் ஏறனா, அங்க இருந்து தாண்டி போறேன்னா அங்க ஒரு ராட்சம் வந்தானா, அப்புறம் லங்கினியை பிடிச்சனா, இதெல்லாம் கதை தேவையில்லை அவருக்கு. அவருக்கு தேவை ஒரே விஷயம், சீதையை பார்த்தியா இல்லையா, அவ்வளவுதான். நான் ரீசெண்டா வந்து தினமலர் ஆபீஸ் போயிருந்தேன். அங்க லட்சுமிபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கு, அவர் சேர்மன். ஸோ அவர்கிட்ட ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்ண வந்தார். ஏன் அந்த வேலை முடிஞ்சுதா, இல்ல சார் அங்க போயிருந்தேன். அப்புறம் வேலை முடிஞ்சுதா இல்லையா அதை மட்டும் சொல்லு, எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லு, இழுத்துட்டே போகாத அப்படின்ற மாதிரி. ராமர் எதிர்பார்த்த விஷயம் ஒண்ணுதான் இல்லையா. கிளைமேக்ஸ்ல கொண்டு போயிட்டு ஜோக்கு, கிளைமேக்ஸ்ல கொண்டு போயிட்டு சாங் எல்லாம் வைக்க கூடாது. கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கணும். அது மாதிரி என்ன பண்ணாரு, ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சார், சீதையை பார்த்துட்டேன். அதுக்கு அங்க போய் என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய பெருமையெல்லாம் பேசிட்டு கூட பகவான் கிட்ட சொல்லி முடிச்ச பின்னாடி ராமருக்கு இது வரைக்கும் சீதை எங்க, சீதை எங்க, சீதை யாராவது பாத்தீங்களா, சீதை யாராவது பாத்தீங்களான்னு சொல்லிட்டு சீதை உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்ற தகவல் கூட இல்லாம கஷ்டப்பட்டு இந்த ராமருக்கு சீதைய பார்த்தன்னு சொல்ல உடனே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அப்பதான் உயிரே வந்துதான். சோ இது வரைக்கும் ராமர் யாருக்கும் தராத ஒரு விஷயத்தை கொடுத்தாராம். என்ன கொடுத்தார், ராமர் எந்திரிச்சு ஹனுமான கட்டி பிடிச்சுக்கிட்டாராம். ஹனுமான கட்டி பிடிச்சிட்டு ராமர் சொல்றார், நீ பண்ண உதவிக்கு எனக்கு திருப்பி கொடுக்கறது ஒண்ணுமே கிடையாது. என்ன திருப்பி கொடுக்க முடியும், உனக்கு நான் உலகத்தையே கொடுக்குறேன் அப்படின்னா உலகம் எனக்கு என்ன வச்சு என்ன சாமி பண்ண போறேன், நானே பிரம்மச்சாரி, எனக்கு எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடுவேன். சரி உனக்கு எப்படி கைமாறு பண்றது, உன்னுடைய மனைவி எப்பயா தொலைஞ்சு போய் நான் போய் பார்த்துட்டு வந்தா அது கைமாறாகும். நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, நீ உனக்கு கல்யாணம் ஆக போறது கிடையாது, உனக்கு தேவையும் இல்லை. உனக்கு எப்படியா திருப்பி கைமாறு பண்றது, உனக்கு கைமாறையே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றேன், என்னையே கொடுத்துற. என்ன பண்ற, ராமர் தன்னையே கொடுத்துட்டாரு. ராம அவதாரத்துல கட்டி தழுவுறது அப்படிங்கிறது எங்கேயும் நடக்காது. கிருஷ்ண அவதாரத்துல எங்கே வேணா நடக்கும். கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, பசுமாட்டை கட்டி பிடிச்சிப்பார், யாரை பார்த்தாலும் கட்டி பிடிச்சிப்பார். ஆனா ராமர் அப்படிலாம் பிடிக்க மாட்டார். அப்ப என்ன பண்றாரு, ஹனுமான கட்டி பிடிச்சிட்டாரா. ஹனுமானுக்கு ஆசை இருக்காதான் என்ன திருப்பி கட்டி பிடிக்கணும் அப்படின்ட்டு. ஹனுமான் என்ன பண்ணாரு, ராமரை கட்டி பிடிச்சிட்டார். இப்ப ராமர் எங்க இருக்காரு, ஹனுமானுடைய கைக்குள்ள வந்துட்டார். யாருக்காவது ராமர் வேணும்னா யாரெல்லாம் கொடுக்க முடியும், ஹனுமான் தான் கொடுக்க முடியுமா. சோ அப்படி தன்னையே கொடுத்துட்டார். கொடுத்த பின்னாடி ராமரை பார்த்து ஹனுமான் சொல்றார், சுவாமி நீங்க இவ்வளவு கஷ்டப்படுற அவசியம் கிடையாது, இவ்வளவு அழுகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் இருக்காங்க, சேவை பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான சேவர்கள் இருக்காங்க. ஆனா இந்த உலகம் முழுக்க தேடினாலும் எனக்கு உங்களை போல ஒரு சுவாமி கிடைக்க மாட்டாங்க இல்லையா. அதனால நீங்க இவ்வளவு வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உண்மையில உங்களால இது முடிஞ்சது.
நீங்க போகும்போது என்ன பண்ணீங்க, எனக்கு மோதிரத்தை கொடுத்து அமிச்சிங்க, நான் தான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க, தெரிஞ்சதால எனக்கு அமிச்சு விட்டீங்க, அதனால நீங்க கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இப்படி இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது இந்த முழு விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். சுந்தரகாண்டத்துல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சின்ன விஷயம் தான். என்னது, சீதை அப்படின்றவ எப்ப ராமரை மட்டுமே நினைச்சிட்டு இருந்தாலோ ரொம்ப சுதந்திரமா, ரொம்ப பாதுகாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருந்த. எப்ப ராமரை தவிர இன்னொரு விஷயம், மாயமான விஷயத்து மேல ஆசைப்பட்டாலோ அப்ப நைட்டா ராமர் கிட்ட இருந்து பிரிய வேண்டியடுச்சு. பிரிஞ்சு என்ன பண்றா அப்படின்னா 10 மாசம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்கா. ஆனா கஷ்டப்பட்டா எப்படி கஷ்டப்பட்டு இருந்தா, உட்கார்ந்து தபஸ்யம் பண்ணிட்டு இருந்தா, ராமருக்காகவே காத்துட்டு இருந்தா. அப்ப ஹனுமான் வந்து என்ன பண்றாரு, இங்க வந்து சீதையை ராமரை சேர்த்து வைக்கிறார். சோ இந்த விஷயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நாம எப்படி இருக்கும், ராமர் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம், பகவான் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம். எதுக்காக, மாயான இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து, மான பார்த்து எப்படி அங்க சீத்தை ஆசைப்பட்டாலும் அந்த மாதிரி என்ன பண்ண, நம்மளும் இந்த உலகத்தில் கூடிய மாயான விஷயத்தை பார்த்து ஆசைப்பட்டு இது எனக்கு வேணும்னு நினைச்சோம். இந்த உலகத்தை ஆசைப்பட்டாலும் என்ன ஆயிடுச்சு, நம்ம பகவான் கிட்ட இருந்து பிரிஞ்சு வர வேண்டியதா வந்துருச்சு. பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டாலும் எப்படி கஷ்டப்படணும், எப்படி இருக்கணும் அப்படின்னா, மண்டோதரி மாதிரி இருந்துடக்கூடாது. ஹனுமான் வந்து பார்க்க வர்றார். ஹனுமான் பார்க்க வரும்போது சீத்தை எப்படி இருக்கணும், சீத்தை வந்து மண்டோதரி மாதிரி உட்கார்ந்து என்ன பண்ண மாட்டார் ராமர். சீத்தை ஹனுமான் வந்து சீத்தை கிட்ட வந்து பேசியே இருக்க மாட்டார். ஆனா சீத்தை எப்படி இருந்தா, தபஸ்யமா உட்கார்ந்து இருந்தா. அது போல குரு வந்து என்ன பண்றாரு, நம்மள வந்து சேர்த்து வைக்க வர்றார். சோ நம்ம வரும்போது நாமும் சீதையை போல எப்ப ராமருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்ப என்ன பண்றாரு, நம்மள ஹனுமான் கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. முக்கியமான விஷயம் குரு தத்துவம் தான். இந்த குரு அப்படின்ற ஒருவர் என்ன பண்றாரு, இந்த ஆத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கக்கூடிய அந்த காரியத்தை பண்றார். அந்த குருவுக்கு யாரும் நன்றியே சொல்ல முடியாது அப்படின்ற இந்த தத்துவத்தை தான் இந்த வால்மீகியினுடைய இந்த சுந்தரகாண்டத்துல பாக்குறோம். சோ எல்லாரும் அந்த குருவானிய ஹனுமானை இன்னைக்கு பிரார்த்தனை பண்றது ரொம்ப விசேஷம். அதே போல ராமரையும் பிரார்த்தனை பண்றது விசேஷம். श्री रावण महा महोत्सव की जय, श्री सीताराम लक्ष्मण हनुमान की, श्रील प्रभुपाद की।